ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதுல இருந்து தொடர்ச்சி நான் கிளாஸ் கொண்டு போறேன். இன்னைக்கு நிறைய பேர் கிளாஸ்ல ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க லேட்டா ஜாயின் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுமா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோமேங்கிறத யார் சரி ஒருத்தர் பேசிடுமா? என்னென்ன கண்டென்ட் பார்த்தோம்னு சொல்லிடுமா? பேசலாமே. ஆமாம் சார். கடைசி கிளாஸ் நாம பார்த்த விஷயங்கள், நான் கடைசி லாஸ்டா பார்த்த டாபிக் என்னன்னு சொல்லிடுமா? கடைசியா சிஎஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு ம். சிஎஸ்எஸ்ல லிங்க் பண்றதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தது ஃபோன்ட் எப்படி கூகுள் ஃபோன்ஸ்ல எடுத்துட்டு வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்றேன். ரைட். நான் அந்த செலக்டர் சம்பந்தமா பேசணும் உங்களுக்கு. அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, வேல்யூஸ் என்ன, அதுகள் எப்படி வந்து பிஎஸ்எல்ல பெருசா நான் இந்த யூனிவர்சல் செலக்டர் பத்தி பேசுங்க. பேசணும் வேணா. ரைட் தான். ஆ. ஓகே. இப்ப அதுல தொடர்ச்சியா போவோம். இப்ப இதுல உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல எனக்கு சரியா நினைவு இல்லை. நான் 2 பேருக்கு அந்த கண்டென்ட் போறதால அவங்களுக்கும் எந்த டாபிக் சரியா போனது. ரைட். இப்ப இதுல ஃபைனலா அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டென்ட் இதுல டிஸ்பிளே பண்ணப்படுது. யூனிவர்சல் செலக்டரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எல்லா கண்டென்ட்ஸுக்கும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணி கொள்றங்கிற விஷயங்கள் நான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இப்ப இதுல பார்க்கலுமே நம்மளோட அவுட்புட்ல நம்ம ஒரு ஹெடிங் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பரகிராஃப் வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இந்த 2 கண்டென்ட்டுக்குமே நம்ம கொடுத்திருந்த அந்த யூனிவர்சல் செலக்டர் கொடுத்து பட்டிருக்கிறதால அது மொத்தமாவே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ரைட். இப்ப இதுல நம்ம சில சேஞ்சஸ் வந்து நம்ம செஞ்சு கொள்ள போகிறோம். இப்போதைக்கு அந்த செலக்டரை வந்து நான் எடுத்து விடுறேன். நம்ம அவுட்புட் பார்க்க போகல. இந்த அவுட்புட்ல உங்களுக்கு எந்த விதமான அவுட்புட்டையும் காட்டாது. இதுல இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்டா, ஒரு எல்லையில் மட்டும் இருக்கட்டும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல கீழே நான் வந்து செப்பரேட்டா 2-3 செலக்டர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இதுல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப நாம இதுக்குள்ள ஒரு பரகிராஃப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இப்ப இந்த பரகிராஃபை நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இந்த பரகிராஃபை இப்ப கிரியேட் பண்ணதுக்கு பதிலா இப்ப நான் இப்ப என்ன செய்யறேன்னா ஒரு டிவ் டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்றேன். சரிங்களா? இப்ப இந்த டிவ் டேக் கிரியேட் பண்ணிட்டு அந்த டிவ் டேக்கு உள்ள போயிட்டு இப்ப நான் ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து அந்த பரகிராஃபை பேஸ்ட் பண்ணி விடுறேன். இப்ப நான் சர்வ் பண்றேன். ரைட். இதுல எந்த விதமான அவுட்புட்டும் எனக்கு சேஞ்ச் ஆகல. இப்ப இதுல இப்ப நான் எந்த அவுட்புட்ல நீங்க பாத்தீங்கன்னா வழங்கும் எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த இடத்துல நான் டைரக்டா அப்ளை பண்ண போக்குல எந்த விதமான குறியீடுகளும் இல்லாம நான் ஒரு எழுத்தை மட்டும்தான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உனக்கு கவனம். இதுல LIN மட்டும் போட்டிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா இது ஒரு டெக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்வோம்டா டைரக்டா எந்த விதமான குறியீடும் இல்லாம ஒரு லெட்டரோட நம்ம டைப் பண்ணி வச்சுக்கொண்டிருப்போம். இப்ப கீழே வந்து நான் என்ன செய்யறேன்டா, இப்ப போன கிளாஸ் நம்ம பேசின அதே விஷயம் தான். இப்ப P என்று நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றேன்னு சொன்னா அந்த Pங்கிற லெட்டர் இண்டிகேட் பண்ற ஒரு எலிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பரகிராஃபை இண்டிகேட் பண்ணுது. அந்த பரகிராஃப்ங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ற டெக் ஒரு Pங்கிற அந்த டெக்கை யூஸ் பண்ணதால அந்த குறிப்பிட்ட டெக்ர நேமால நாம என்ன செஞ்சிருக்கிறோம்னா நமக்கு தேவையான எஃபெக்டை வந்து கொடுத்துக்கொள்ளேது. இப்ப நான் என்ன செய்யறேன்டா ஒரு ஸ்டெப் மேல போறேன். இப்ப போக்குல இப்ப இந்த இடத்துல நான் ஒரு ஹேஷை யூஸ் பண்றேன். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த ஹேஷுக்கு பின்னால இந்த இடத்துல நான் வந்து EFTன்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் ஒரு நேம் மட்டும் கொடுத்துக்கொள்றேன். சரிங்களா? இப்ப கொடுத்துட்டு இதுக்குள்ள போயிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்னா அதுக்குள்ள டைப் பண்றேன் கலருக்கு போயிட்டு நான் இதுக்குள்ள வந்து ப்ரௌன்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணி விடுறேன். இப்ப நான் சர்வ் பண்றேன். சரிங்களா? இப்ப சர்வ் பண்ணிட்டு இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும் ஒரு ஹேஷ் போட்டுட்டு ஒரு நேம் ஒன்று நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இடத்துல. இப்ப இதைத்தான் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ஐடியான்னு சொன்னா இந்த ஐடியா யூஸ் பண்றதால நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு அந்த ஐடியா வந்து கால் பண்ணி நமக்கு அதுக்கு அசைன் பண்ணி விடுறோமோ அந்த கால் பண்ற அந்த குறிப்பிட்ட எலிமெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா இந்த கண்டென்ட் வந்து அப்ளை பண்ணப்படும். இப்ப இந்த இடத்துல நம்ம நார்மலா டைப் பண்ற கண்டென்ட்டை விட நான் இந்த இடத்துல டைப் பண்ண எக்ஸ்ட்ரா என்ன டைப் பண்ணிக்கிறேன்னா நான் டிஃப்ரெண்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி முன்னுக்கும் ஹேஷை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹேஷை யூஸ் பண்ணிட்டு இப்ப நாம கால் பண்ண வேண்டிய நம்மளோட கண்டென்ட்டுக்கு நான் வரேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் நான் சிஎஸ்எஸ் ரெக்கார்டிங் பேஜ் அது செப்பரேட் அப்படியே இருக்கு. அந்த சிஎஸ்எஸ் ரெக்கார்டிங் பேஜை விட்டு நான் இப்ப என்ன செய்யறேன்னா இண்டெக்ஸுக்குள்ள வரேன்.
இண்டெக்ஸுக்குள்ள வந்துட்டு இந்த இண்டெக்ஸோட HTML பேஜுக்குள்ள இந்த div tagக்குள்ள நான் இப்ப வந்துட்டு இப்ப நான் என்ன செய்யறேன்டா ஐடிங்கிற ஒரு டேக் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். சரிங்களா? இப்ப ஐடிங்கிற அந்த குறிப்பிட்ட அட்ரிபியூட்டை டைப் பண்ணிட்டு அந்த அட்ரிபியூட்டுக்குள்ள நான் அங்க டைப் பண்ணிக்கிற கண்டனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். EFTன்னு சொல்லி நான் என்ன செஞ்சுக்கிறேன் டைப் பண்ணிக்கிறேன். அதாவது எஃபெக்ட்ங்கிற அந்த சொல்ல தான் ஷார்ட்டா நான் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா EFTங்கிற கண்டனை வந்து நான் டைப் பண்ணி விடுறேன். சரிங்களா? இப்ப டைப் பண்ணிட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண போக உங்களுக்கு அவுட்புட் பார்க்க இயலும். அந்த div tag கண்டென்ட் கொடுத்திருக்கிற அந்த கண்டென்ட்க்கு உள்ள இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே என்ன நடக்குதுன்னா அந்த ப்ரௌன் கலர் எஃபெக்ட் வந்து எனக்கு அவுட்புட்டா காட்டப்படுது. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா நினைச்சுக்கோளுங்க. நீங்க வந்து செப்பரேட்டா ஒரு நேம்ல உங்களுக்கு விரும்பினதுக்கு ஏத்த மாதிரி அந்த டெக்ரன் நேம்ல இல்லாம வேறொரு நேம்ல வந்து ஒரு குரூப் பண்ணி ஒரு CSS எஃபெக்ட வந்து வச்சுக்கொள்ள இயலுமான்னு கேட்டா உங்களுக்கு வச்சுக்கொள்ள இயலும். அதுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ள விஷயம் என்னன்னு கேட்டோம்னா இந்த ஐடி செலக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஐடி செலக்டரை யூஸ் பண்றதால உங்களுக்கு பெனிஃபிட் என்னன்னு கேட்டா வேண்டிய நேம்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க கொடுத்து வச்சுக்கிற இந்த கண்டென்ட் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம் இதுல யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த div tagக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வழங்குது இல்லையா நீங்க ஹேஷ் போட்டு நீங்க டைப் பண்ணி வச்சுக்கிற எல்லாமே வந்து என்ன கேட்டுமெண்டா ஒரு ஐடியா தான் வந்து கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கும். அப்ப நீங்க ஐடியா கன்சிடர் பண்ணி வச்சுக்கிற அதே நேம் டேக்குள்ள என்ன செஞ்சாகணும் நீங்க ஐடியான்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியாங்கிற நேம்ல தான் நீங்க கால் பண்ணணும். அப்ப கால் பண்ண போகல உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த இடத்துல அதே எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி அவுட்புட்டை காட்டப்படும். இப்ப நான் ரெண்டாவதா இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்கிறேன். இப்ப ஐடி செலக்டரை யூஸ் பண்ற மாதிரி கிளாஸ் செலக்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணிடலாம். கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ண போறீங்கன்னா மேல நீங்க ஹேஷ் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஆனா கிளாஸ் செலக்டருக்கு நீங்க ஒரு டொட்டை யூஸ் பண்ணுவீங்க. டொட்டை கொடுத்துட்டு நான் இப்ப என்ன செய்யறேன்டா அதே நேம்ல EFTன்னு நான் கிரியேட் பண்றேன். சரிங்களா? இப்ப நீங்க EFTன்னு கிரியேட் பண்ணதுக்கு பிறகு உள்ளுக்கு போயிட்டு நான் இப்ப என்ன செய்யறேன்டா கலர் கொடுத்துக்கொள்றேன். கலர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கொள்றேன். இதுல பாருங்க இப்ப நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண போக்குல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் அவுட்புட்ல ப்ரௌன் கலர் தான் எனக்கு காட்டப்படுது. ஏன் ப்ரௌன் கலர் காட்டப்படுதுன்னு கேட்டா இந்த இடத்துல நான் ஐடியாக கிரியேட் பண்ணிக்கிறது தான் இந்த EFTன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ் இருக்கு. இப்ப ஹேஷ் இருந்தா அதை ஐடியா கால் பண்ணதான் செய்யும் அதை அசைன் பண்ணப்படும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஐடிங்கிற அந்த அட்ரிபியூட் நேம் டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் டைப் பண்றேன் வந்து கிளாஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். கிளாஸ் டைப் பண்ணிட்டு இப்ப நான் சர்வ் பண்ணி விடுறேன். சர்வ் பண்ண போல எனக்கு அவுட்புட்ல என்ன கலருக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு ப்ளூ கலர்ல எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்ப இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு விளங்கி கொள்ள இயலும். இப்ப கிளாஸை கால் பண்ண போக்குல அவங்களுக்கு என்ன நடக்குது அந்த நாம டொட்டை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ஐடியா கிரியேட் பண்ண போக்குல உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த ஐடி என்ன செய்யுது ஒரு ஹேஷ் யூஸ் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஐடிங்கிறது கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம ஹேஷ்ங்கிறத வந்து நம்ம என்ன செய்யணும் CSSல கொடுத்துக்கொள்வோம். கிளாஸ் அங்க நம்ம HTML கோடிங் யூஸ் பண்றோம். அந்த கிளாஸுக்கு பதிலா நம்ம என்ன செய்யறோம்னா CSSக்குள்ள வந்து நம்ம டொட்டை யூஸ் பண்றதால அது என்ன நடக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட கிளாஸ் அந்த எலிமெண்ட் வந்து என்ன செய்யுது அதுக்குரிய CSS எஃபெக்டை வந்து கிரியேட் பண்ணுது. இப்ப அவங்களுக்கு ஒரு டவுட் வரணும் இந்த இடத்துல யாருக்காச்சும் ஒரு டவுட் வந்திருக்கணும். அந்த டவுட் கேளுங்க. யாருக்கு டவுட் வந்திருக்கு அந்த விஷயத்துல சார் சொல்லுங்க. இப்போ ஐடியும் கிளாஸும் ஒரே நேம்ல இருந்தா எதை ஃபர்ஸ்ட் கிடைக்கும்? இப்ப இதுல பாருங்க ஐடி வந்து இருக்கு அதே கிட்டத்தட்ட கிளாஸ் நாம கொடுத்துருக்கிறோம். இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா ரெண்டையும் ஒரே எஃபெக்ட்ல வந்து அப்ளை பண்ண போறேன். அப்ப எனக்கு ஒரே டைம்ல ரெண்டையும் நான் கால் பண்ணேன்டா இதுக்கு முதல் படிச்சாக்க சொல்லிடுமா இப்ப ரெண்டையும் ஒரே டைம்ல நான் கால் பண்றேன். அப்ப எனக்கு எது ப்ரையாரிட்டியில வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கொள்ளும் சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க கிளாஸ் எடுக்குமா இல்ல ஐடியா வந்து எடுத்துக்கொள்ளுமா? ரைட். இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க ரெண்டும் ஒரே நேம்ல இருந்தாலும் இப்ப நீங்க இதுல நான் கடைசி நான் பேசுறேன் CSS ப்ரையாரிட்டியை வந்து எதுக்கு கூட கொடுக்குது டெக்கு கூட கொடுக்குதா ஐடிக்கு கொடுத்தா இல்லாட்டி நீங்க கிளாஸுக்கு கொடுக்குறீங்க இல்லாட்டி யூனிவர்சல் செலக்டரை வந்து நீங்க யூஸ் பண்ணியிருந்தாலும் எதுக்கு அந்த ப்ரையாரிட்டி பெஸ்ட்டுக்கு கொடுக்க முடிச்சுன்னு நீங்க லாஸ்ட்ல நான் விளங்கப்படுது இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் இப்ப நான் உங்களுக்கு பேசுறேன் திருப்பி லாஸ்ட்ல பேசுவேன்னா ரைட். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்டா இதுக்குள்ள நான் ஐடிங்கிற இன்னொரு அட்ரிபியூட்டையும் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். இப்ப ஐடியா கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே நான் என்ன செய்யறேன்டா EFTங்கிற அதே நேம் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு எலிமெண்ட் டெக்குள்ள அதாவது ஒரு HTML டெக்குள்ள உங்களுக்கு div tag தேவைப்படும்னா அந்த div tagக்குள்ள போயிட்டு நீங்க ஒரே டைம்ல ரெண்டையும் கால் பண்ணலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ரெண்டை கால் பண்ண போக்குள்ள ரெண்டுக்குள்ளேயும் ஒரே கண்டென்ட் இருக்குமெண்டா ரெண்டுல எது வந்து ப்ரையாரிட்டி இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். இப்ப EFTக்குள்ள நான் என்ன செய்யலண்டா இதுக்குள்ள கலர் கொடுக்கல மேல வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன் கொண்ட கலர் பிரவுன் வந்து கொடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன்டா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் என்ன செய்யறேன் அப்ளை பண்றேன். அப்ப பேக்ரவுண்ட் கலரை கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன் ரெட் கலர் நான் கொடுக்குறேன். மேல ரெட் மீடியம் ரெட் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். நான் ப்ளூ கொடுத்துட்டு நான் சேவ் பண்றேன். இதுல அவுட்புட்டை பாருங்க உங்களுக்கு இதுல ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வருது. அந்த ப்ளூ கலருக்கு மேல எனக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இந்த கலர் வந்து அதுக்குள்ள அப்ளை பண்ண பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா பேக்ரவுண்ட் வந்து அதுக்குள்ள வித்தியாசமா இருக்கு. நம்ம என்ன செய்வோம்னா இந்த கலரை மாற்றுவோம்.
இந்த கலர் கொடுத்து பார்ப்போம். ஒயிட் இது லைட் கலரை கொடுத்தா தான் அதில் எஃபெக்ட் வரும். ரைட். அப்ப இதுல கொடுக்க போகல உங்களுக்கு பாத்துக்கிற விளங்கும். இதுல ஐடியா கிளாஸ் சொல்லி வரப்போக்குள்ள உங்களுக்கு எந்த எஃபெக்ட் கொடுத்துற காட்டுதுண்டா, நீங்க கிளாஸை கொடுத்திக்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் ஒரே நேம்ல இருக்க போக்குள்ள எடுத்துக்கொள்ளுது. நான் டிஃப்ரெண்ட் நேம்ல கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல இஎஃப் மட்டும் கொடுத்துட்டு அங்க கிளாஸையும் அதையும் ஒரே டைம்ல கால் பண்ணிடுறேன் சொல்லி பார்ப்போம். இப்ப அதுக்குள்ள ஐடி இருக்கு, கிளாஸ் இருக்கு இல்லையா? இப்ப இதுதான் ஐடியா தான் நான் கொடுத்திருந்தேன். ஓகே, இப்ப நான் இதை சர்வ் பண்றேன். இப்ப அவுட்புட் பார்ப்போம். சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல பாத்தீங்கன்னா வழங்குது இல்லையா? இப்ப ஐடியா கிளாஸ் அனுப்பாக ஒரு கிளாஸ்ல ப்ரையாரிட்டி தான் கூட இருக்கு. அப்ப அவுட்புட்ல இந்த ஐடியா வந்து என்ன செய்யறது இல்லை, அதை கன்சிடர் பண்ணது இல்லை. ரைட். இப்ப அவர் கேட்டார், ஓகே இப்ப ரெண்டும் ஒரே நேம்ல நம்ம கொடுத்திருந்தாலும் ஒரே நேம்ல இருக்க போகல கிளாஸா ஐடியான்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல கிளாஸுக்கு தான் ப்ரையாரிட்டியை கூடுதலா எடுத்துக்கொள்ளுது. இப்ப நீங்க ஐடியா மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஐடிக்கு காட்டும், கிளாஸ் மட்டும் சொன்னா கிளாஸுக்கு காட்டும். கிளாஸ் ஐடியான்னு பார்க்க போகல கிளாஸ்ல ப்ரையாரிட்டியை தான் கூட எடுத்துக்கொண்டு கிளாஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. கிளாஸ் ரெண்டாவது கொடுத்தாலும் சரி, அந்த கிளாஸை தான் என்ன செய்ய வேண்டாம், முதலாவதா கன்சிடர் பண்ணும். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு டவுட் வரணும். அப்படி வரலனாலும் நான் பாக்குறேன், சும்மா பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஐடி செய்யற வேலையும் கிளாஸ் செய்யற வேலையும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் செய்யற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அப்ப நீங்க ஏன் ஐடின்னு கொடுக்கணும் இல்லாட்டி ஏன் கிளாஸ்ன்னு கொடுக்கணும், ரெண்டும் ஒரே வேலையை தானே செய்யுது. அப்ப ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று மட்டும் நான் யூஸ் பண்ணா எனக்கு அதுல அவுட்புட் எனக்கு சரியா தானே வரப்போகுது. அப்ப ஏன் வந்து நான் ரெண்டு இதுக்குள்ள கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க ஐடியில செய்ய இயலாத ஒரு விஷயம் மட்டும் கிளாஸ்ல செய்ய இயலும். கிளாஸ்ல செய்யற சில விஷயங்களை வந்து ஐடியில செய்யலாம். இப்ப ஐடி வந்து அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா கூடுதலா யூஸ் பண்ண போறது இல்லை. ஒரு சில விஷயங்களை மட்டும் அதாவது ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணி செய்ய போகல யூஸ் பண்ணுவோம். அது ஃபியூச்சர் கிளாஸஸ்ல உங்களுக்கு ரெண்டு விளங்கும். இப்ப நான் கிளாஸை பத்தி கொஞ்சம் நான் டீப்பா பேசுறேன். இப்ப நீங்க கிளாஸ்ல யூஸ் பண்ண போகல ஒரு விஷயத்த நல்லா பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள நீங்க பாருங்க. இப்ப இஎஃப்டின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிற ஒரு கிளாஸ் இல்லையா? இப்ப நான் வந்து ஃபுல்லாவே டைப் பண்றேன், உங்களுக்கு விளங்குறேன்டா. எஃபெக்ட்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல இருக்கிற இந்த இஎஃப் பாத்தீங்கன்னா இது கிளாஸ் ஐடி ஐடி நேம்ல இருக்கு. கீழே இருக்கிற டொட் இருக்கிறதால அது கிளாஸ் நேம்ல வந்து இருக்கு. இப்ப நீங்க கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றதால உங்களுக்கு இதுல என்ன ப்ரையாரிட்டி நன்மை இருக்கும்னு சொன்னா, ஒரே டைம்ல 2-3 கிளாஸஸ் எஃபெக்ட்ஸையும் வந்து ஒரே டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு நான் அப்ளை பண்ணிருக்கிறேன். ஓகே தானே? அதே சிச்சுவேஷன்ல இப்ப நீங்க இதை பாருங்க. இதுல ஐடியா வந்து நான் எடுத்துக்கொள்றேன். ஐடியா எடுத்துட்டு இப்ப இதுக்கு நான் டொட்டை கொடுத்துட்டு இப்ப நான் கொடுக்குற வந்து என்னன்னு கேட்டா எஃபெக்ட்னு கொடுத்துட்டு இதுக்கு 2 சொல்லி நான் கொடுத்துக்கொள்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் எஃபெக்ட் 1 இருக்கு, அதுல எஃபெக்ட் 2 இருக்கு. 2 கிளாஸஸ் இருக்கு சரிங்களா? இதுல எஃபெக்ட் 1ங்கிற கிளாஸ் இருக்கு, மேல எஃபெக்ட் 2ங்கிற கிளாஸ் இருக்கு. எஃபெக்ட் 2க்குள்ள இருக்கிற பாடியோட கோடிங் வந்து கலர், அதாவது ஃபொண்ட் கலரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுது. எஃபெக்ட் 1க்கு இருக்கிற பாடியோட கோடிங் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல அந்த ரெண்டையும் வந்து அதுக்கு கால் பண்ணி ஆகணும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த எஃபெக்ட் 1 மட்டும் இருக்கு தானே? இப்ப இந்த எஃபெக்ட் 1 இந்த இதுக்குள்ள இருக்கிறது நான் என்ன செய்யறேன்டா, EWECT நான் இதை கால் பண்றேன். இப்ப நான் கால் பண்ணா அவுட்புட் வரான்னு பாருங்க. இல்ல இப்ப நான் வந்து 1 கால் பண்றேன் சரிங்களா? இப்ப இதுல அவுட்புட்டை பாருங்க. இதுல அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணதுக்கு எனக்கு அவுட்புட் வருது. இப்ப நான் 2 கொடுத்துட்டு இப்ப நான் கால் பண்ணி இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல அந்த எஃபெக்ட் 2 என்ன செய்யுதுன்னு கேட்டா அதுல பேக்ரவுண்ட் கலர் இல்ல, ஆனா ஃபோன் கலர் மட்டும் கொடுக்குறதால ஃபோன் கலர் மட்டும் வருது. இப்ப எனக்கு ரெண்டும் வேணும்னு சொன்னா இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், எஃபெக்ட் 1 கொடுத்துட்டு திருப்பி என்ன செய்யறேன், அதே எஃபெக்ட் கொடுத்துட்டு 2 கொடுக்குறேன். இப்ப சர்வ் பண்றேன். இந்த அவுட்புட்டை பாருங்க. இதுல எனக்கு ரெண்டுமே அவுட்புட் என்ன செய்யுது, காட்டுப்படுது. நீங்க வந்து ஒரு கிளாஸ் வந்து நீங்க அட்ரிபியூட்டை கால் பண்ணி எடுக்க போகல ஒரே டைம்ல 2 கிளாஸஸையுமே செய்யணும்டா இதுக்குள்ள கால் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனா ஐடியால இந்த வேலையை செய்யலாம். நீங்க ஒரே டைம்ல 2-3 ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியா வந்து ஒரு ஐடிக்குள்ள கால் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மெத்தட் வந்து என்ன செய்யாது, அதுக்குள்ள அப்ளை பண்ண இயலாம இருக்கும். இப்ப கூடுதலா நீங்க நிறைய கோடிங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ற சிஎஸ்எஸ் கோடிங் நீங்க சில நேரங்கள்ல பார்க்க போகல அந்த இடத்துல ஒரு கிளாஸ் நேமுக்குள்ள ஒரே டைம்ல 2-3 கிளாஸஸ் வந்து கால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா 3 எஃபெக்டும் அவங்களுக்கு சில நேரங்கள்ல தேவைப்படும். இப்ப இதுல பாருங்க, இது ஒரு கிளாஸா இருக்கும், கீழே இந்த ஒரு கிளாஸ் இருக்கு. சில நேரங்கள்ல இன்னொரு கிளாஸ் செப்பரேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது செப்பரேட்டா கிளாஸை வந்து ஒன்றை கிரியேட் பண்ணாம செப்பரேட்டா கிரியேட் பண்றதுக்கு பர்பஸ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் செப்பரேட்டா கிரியேட் பண்ற நோக்கம் என்னன்னு கேட்டா, இப்ப இதுக்குள்ள நான் அப்ளை பண்ணிக்கிறேன் தானே. இப்ப பாருங்க, இதுக்குள்ள நான் கொடுத்துக்கிற வந்து டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இதுக்குள்ள வந்து என்ன செய்யறேன்டா டெக்ஸ்ட் _CLR போட்டிருக்கிறேன் சரிங்களா? எனக்கு இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து நான் ப்ரோ அப்ளை பண்ண போற பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணா பட்டனுக்கு தேவைப்படலாம். அதே மாதிரி வேற என்னையாச்சும் ஒரு மெனு கிரியேட் பண்ணணும், மெனுக்கு தேவைப்படலாம். ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும் தேவைப்படலாம், இல்லாட்டி ஒரு இமேஜுக்கு தேவைப்படலாம்.
ஒரு டேபிளுக்கு தேவைப்படலாம். வேற ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண போகக்குள்ள அந்த கண்டென்ட்டுக்குள்ள நாம அப்ளை பண்ண போற சில இடங்களுக்கு எனக்கு இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் வந்து தேவைப்படும். அப்படி நான் டெக்ஸ்ட் எஃபெக்ட கொடுக்க போகக்குள்ள அதுக்குள்ள டைப் பண்ற கண்டென்ட்டுக்கு அந்த கலர் என்ன செய்யணும், எனக்கு இதே கலர் தான் காட்டுப்படணும்னு சொன்னா நீங்க திருப்பி என்ன செய்யக்கூடாது, இப்ப பட்டன் எஃபெக்ட்னு சொல்லி போட்டு திருப்பி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி பிடிஎன் சொல்லி போட்டு நீங்க என்ன செய்யணும், இப்ப காட்டி பிடிஎன் எஃப்டின்னு சொல்லி காட்டுவீங்க, எஃபெக்ட்னு காட்டி போட்டு அதுக்குள்ள பட்டனுக்கு போய் திருப்பி அதே கலர் திருப்பி கால் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, எந்த விதமான கோடிங் நம்ம டைப் பண்ணாலும் சரி, அந்த கோடிங் டைப் பண்ண போக்குல மேல ஒரு கோடிங் டைப் பண்ணி பார்த்துருக்கேன்டா அதே கோடிங்க திருப்பி கீழே என்ன செய்யக்கூடாது, கால் பண்ணக்கூடா. அப்படியே ரிப்பீட் ஆகிற கோடிங் வரும்னு சொன்னா அதை நீங்க செப்பரேட் பண்ணி ஆகணும். இப்ப இதுக்குள்ளேயும் நீங்க பட்டனுக்குள்ளேயும் அதே ஃபொண்ட் தான் வருது, அந்த ஃபொண்டுக்கு அதே கலர் தான் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வருதுன்னு கேட்டா நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த டைம்ல திருப்ப ஃபொண்ட கலர் திருப்பி இதுக்குள்ள கால் பண்ணாம நீங்க டெக்ஸ்ட் கலர் என்ன வேணும்ங்கிறத வந்து செப்பரேட்டா தான் நீங்க என்ன செய்யணும், கிரியேட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு பரகிராஃபுக்கு டெக்ஸ்ட் கலர் தேவைப்படுதுன்னு சொன்னா என்ன செய்யலாம், பரகிராஃபுக்கு செப்பரேட்டா கால் பண்ணி எடுக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப நான் மாத்திருக்கிறேன் வந்து எஃபெக்ட் 2 மாத்திருக்கிறேன். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ண பாட்டுட்டு இப்ப இதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, இப்ப இதுக்குள்ள அதுல என்ன கால் பண்ணிருந்தேன், டெக்ஸ்ட் கலர்னு கொடுத்துருந்தேன். அப்ப நீங்க இதுக்குள்ள டைப் பண்ண போகல நீங்க என்ன செய்யலாம், டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் CLR கொடுத்துட்டு இப்படி கால் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ள உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் கால் பண்ண பற்றும். இப்ப இது அப்புறம் நீங்க செப்பரேட் என்ன செய்றீங்கன்னா ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்றீங்க. நல்லா பாத்துக்கோங்க, ஒரு பட்டன் ஒன்று நீங்க கிரியேட் பண்றீங்க. இப்ப பட்டனுக்குள்ள வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா சும்மா சப்மிட் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இது சேவ் பண்றேன், இது சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ண பாட்டுட்டு இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்றேன், இதுக்கும் இதுக்குள்ள ஒரு இந்த ஃபொண்டை நான் வந்து மாத்தணும், இதுக்குள்ள எனக்கு அப்ளை பண்ண போகல அதுல கலர் வந்து என்ன செய்யணும், சப்மிட்ங்கிறது எனக்கு ரெட் கலர்ல அந்த நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிக்கிற கலருக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா இதை நீங்க என்ன செய்யலாம், திருப்பி கால் பண்ணி எடுக்க இயலும். உங்களுக்கு இதுக்குள்ள செப்பரேட்டா வந்து காட்டப்படும். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா அவுட்புட்ல வந்து அதே கிரீன் கலர் வந்து எனக்கு அப்ளை பண்ணுது. ஆனா இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா பரகிராஃபுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் மொத்தமா மாத்தணும்னு சொல்லி இதுக்குள்ள நீங்க கலர் கொடுத்து வச்சிருந்தீங்களாம்னு சொன்னா இப்ப நீங்க பேக்ரவுண்ட் கலர் மாத்த போகக்குள்ள பேக்ரவுண்ட் கலரோட அதுல டெக்ஸ்ட் கலரும் வந்துடும். ஆனா அதை பரகிராஃபுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல பேக்ரவுண்ட் கலர் நீங்க என்ன செய்யலாது, ஃபோனுக்கு கொண்டு கொடுக்க இயலாது. அப்ப இதுக்குள்ள அதே எஃபெக்ட் கால் பண்ணாம பட்டன் எஃபெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கு நீங்க வேற ஒரு கலர் கொடுக்க வேண்டி வந்தா நீங்க அதே செப்பரேட்டா கிளாஸஸ் வந்து கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் பேசுற விஷயம் விளங்குதா, இந்த டெக்ஸ்ட் கலரை வந்து நான் ஏன் செப்பரேட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யலாம், எதுக்குள்ள நமக்கு டெக்ஸ்ட் கலர் தேவைப்படுதோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த இடத்துல நான் பரகிராஃபுக்கு தேவைன்னு சொன்னா பரகிராஃப் அந்த டிப் டெக்குள்ள போட்டு வைக்கிறேன். அப்படி பரகிராஃப் டெக்குள்ளே நீங்க என்ன செய்யலாம், கிரியேட் பண்ணலாம். எனக்கு வந்து பட்டனுக்குள்ள இருக்கிற பேக்ரவுண்ட் கலர் மாறணும்னு சொன்னாலும் சரி, ஃபோன் கலர் மாறணும்னாலும் நீங்க பட்டன் கிளாஸுக்குள்ள நீங்க கால் பண்ணா அந்த கண்டென்ட் மாறும். இப்போ நீங்க பட்டனுக்கு வேற செப்பரேட் கோடிங் கிரியேட் பண்ணி கிளாஸஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், அதை இந்த கிளாஸஸ்க்குள்ள வந்து கால் பண்ணணும். ஐடியை வந்து ஒரு காலமும் ஒரே டைம்ல 2-3 ஐடியை ஒரு ஐடிக்குள்ள கால் பண்ண இயலாது. ஒரு ஐடிக்குள்ள எப்பயும் ஒரே ஒரு ஐடி தான் கால் பண்ண இயலும். அதை யூனிக்கா வந்து காட்டுறதுக்காக வேண்டி தான் நம்ம ஐடியை கால் பண்ணுவோம். கிளாஸஸ் வந்து இந்த இடத்துல மல்டி பர்பஸ் வந்து இருக்கு. அந்த மல்டி பர்பஸ்க்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்யறோம், கிளாஸஸ் வந்து யூஸ் பண்றோம். இதான் வந்து மெயின் டிஃபரெண்டா இருக்குமா. இப்போ ஒரே டைம்ல கிளாஸையும் ஐடியையும் யூஸ் பண்றதால எதுக்கு ப்ரையாரிட்டி கூட கொடுக்குதுன்னு கேட்டா கிளாஸஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி ஃபெஸ்ட்டுக்கு கொடுக்கும். இன்னும் சில டெக் வந்து நம்ம படிக்க இருக்கு, அதை முடிச்சதுக்கு பிறகு ஃபைனல் நாம பார்ப்போம் எந்த ப்ரையாரிட்டியில வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு சொல்லி போட்டு எதுக்கு கூட கொடுக்குது எது பின்னுக்காதுன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும் டேட்டாவை பார்த்து கொள்வோம். இப்போதைக்கு இந்த ரெண்டுக்குள்ள ப்ரையாரிட்டி கூட கொடுக்குறாரு யாருன்னு கேட்டா இந்த இடத்துல கிளாஸஸ்க்கு முக்கியத்துவம் 3 கொடுக்கும். ரெண்டாவதா ஐடியா வந்து கன்சிடர் பண்ணுங்கிறத நான் மட்டும் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கும் இன்னும் அடுத்த விஷயம், ஒரு கிளாஸஸுக்குள்ள இன்னொரு கிளாஸ் அப்ளை பண்ண இயலுமான்னு கேட்டாலும் அப்ளை பண்ண இயலும். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுக்குள்ள நீங்க நல்லா பாருங்க, நான் வந்து டீப் டெக் கிரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்ப இந்த எஃபெக்ட்டை கொண்டு வந்து நான் என்ன செய்யறேன், இதுக்குள்ள இருக்கிற கிளாஸை வந்து நான் எடுத்து விடுறேன். இப்ப டீப் டெக்குள்ள எந்த விதமான கிளாஸும் கால் பண்ணப்படல, இது சேவ்லயே இருக்கு. இப்ப பட்டனும் தேவையில்ல, அந்த பட்டனை நான் என்ன செஞ்சு விடுறேன், ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்ப இதுல சேவ் பண்றேன், பட்டன் இல்லை. இப்ப கோடிங் வந்து நான் இப்ப கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். இப்ப இதுக்குள்ள எனக்கு டெக்ஸ்ட் கலர் கால் பண்ணி பாருங்க, இதுக்குள்ள டெக்ஸ்ட் கலர் நீங்க கொடுத்திருக்கிற விஷயம் ஒரு கிரீன் கலர் வந்திருக்கு. இப்ப இதை நான் பரகிராஃப் டெக்குக்கு உள்ள போயிட்டு மேல டீப் டெக்குள்ள போகல, பரகிராஃப் டெக்குள்ள போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். அதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா டெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் CLR கொடுத்துக்கொள்றேன். இப்ப நான் இதை சேவ் பண்ணிட்டு பாக்குறேன், எனக்கு பரகிராஃபுக்குள்ள இது ஓப்பன் ஆயிருக்கு சரிங்களா. இப்ப நான் கீழே வாரேன், கவனமா பாத்துக்கோங்க. இப்ப நான் ஸ்பேனுங்கிற ஒரு டெக் வந்து கிரியேட் பண்றேன். ஸ்பேனுக்குள்ள நான் என்ன செய்யறேன், இப்ப பரகிராஃப் கிரியேட் பண்றேன், அதுக்குள்ள லோரம் கிரியேட் பண்றேன். இப்ப எனக்கு ஸ்பேனுக்குள்ள பரகிராஃபுக்குள்ள நான் டெக்ஸ்ட் கொஞ்சம் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப நான் சேவ் பண்றேன் பாருங்க, ரெண்டாவது கண்டென்ட் வந்துட்டு, ஆனா அதுக்குள்ள எந்த எஃபெக்டும் இல்லை. என்னடா இதுக்குள்ள நான் என்ன செய்யல, இது எப்படி அவுட்புட் காட்டப்படணுங்கிற கண்டென்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணல. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள நான் கால் பண்றேன், அதே கிளாஸ் கால் பண்றேன் சரிங்களா. கவனமா பாத்துக்கோங்களா, கிளாஸ் கால் பண்றேன், அதே டெக்ஸ்டையும் வந்து நான் என்ன செய்யறேன், கலரையும் கொடுத்திருக்கிறேன். இப்ப இதை சேவ் பண்றேன்.
இப்போ எனக்கு செகண்ட் இருக்கிற இந்த பேராகிராஃபுகளையும் எனக்கு கண்டென்ட் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கிற பேராகிராஃப்லையும் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்கையிலும் இப்போ நான் கிளாஸை கால் பண்ணாம பேராகிராஃபை டைரக்டா கால் பண்ணிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி, இதுல டெக்ஸ்ட் கலருங்கிற கிளாஸ் தானே, அப்போ எனக்கு பேராகிராஃபுக்கு அப்ளை பண்ணணும்னு சொன்னா பிஎன்ஏ கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா டைரக்ட் எல்லா பேராகிராஃபுக்கும் அப்ளை பண்ண பட்டிருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு லிமிடேஷன் ஒன்று கிரியேட் பண்றேன். எப்படி லிமிடேஷன் கிரியேட் பண்ணேன்டா, இப்ப ஸ்பேன் வந்து அதுக்குள்ள பேராகிராஃப் வந்தா அதுக்குள்ள இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. டிப்டெக் வந்து பேராகிராஃப் வந்தா அந்த டிப்டெக்குள்ள பேராகிராஃபுக்கு மட்டும்தான் என்ன நடக்கணும், நான் கொடுக்குற அந்த டெக்ஸ்ட் கலர் வந்து அப்ளை பண்ணப்படணும்னு சொல்லி ஒரு லிமிட் ஒன்று கொடுக்குறேன். அப்ப கொடுக்க போகல நீங்க என்ன செய்யணும்டா, இந்த டெக்ஸ்ட் கலரை கொடுத்துக்கிறீங்க தானே, அப்ப இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்டா ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வாங்க. இப்போ ஒரு கெப்பன் எடுக்கிறேன் சரிங்களா, இப்ப எடுத்துட்டு நான் காட்ட வந்து இப்ப டிப்டெக்ங்கிறது காட்டுறேன். டிப்டெக்கு உள்ள இருக்கிற என்ன செய்யணும், கிளாஸஸுக்கு தான் நீங்க டெக்ஸ்ட் கலர் வந்து இதை அப்ளை பண்ணணும். ஸ்பேன் டெக்குள்ள இருக்கிறதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண போகக்கூடாதுங்கிறத வந்து நீங்க என்ன செய்றீங்க இந்த இடத்துல காட்டுறீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், அவுட்புட்டை சேவ் பண்ணணும் பாருங்க. அவுட்புட்ல இப்ப இந்த டெக்ஸ்ட் கலர்ங்கிறது கிளாஸ் ஆக இருந்தாலும் அந்த கிளாஸ் நான் ரெண்டுக்கும் கால் பண்ணிக்கிறேன். ஆனா என்ன செய்யல, முதலாவதுக்கு தான் அப்ளை பண்ணப்பட்டிருக்கு, ரெண்டாவது பேராகிராஃபுக்கு அப்ளை பண்ணப்படல. ஏனண்டா இதுக்குள்ள ஒரு லிமிட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். டிப்டெக்கு உள்ள இருக்கிற கிளாஸஸ் வந்து என்ன செய்யணும், அந்த கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட் கலரா இருந்தா மட்டும்தான் டிப்டெக்குள்ள கால் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்னா இதை அப்ளை பண்ணணும். டிப்டெக்குள்ள பேராகிராஃப் கால் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வேற பட்டன் கால் பண்ணாலும் சரி, எந்த டிப்டெக் என்னத்தை கால் பண்ணாலும் சரி, அந்த டிப்டெக்குள்ள நீங்க இந்த கிளாஸை கால் பண்ணா மட்டும்தான் வேலை செய்யும். மற்றபடி டிப்டெக்கை தவிர வேற எந்த கண்டென்ட்டுக்கு உள்ள நீங்க இந்த டெக்ஸ்ட் கலருங்கிற இந்த கிளாஸை கால் பண்ணீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகாது. அந்த அப்படி ஒரு லிமிடேஷன் வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இது கொடுத்து வச்சிருக்கிறேன். அதால இது என்ன செய்யாது, எனக்கு அந்த சரியான அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படாது. சரிங்களா, அப்ப உங்களுக்கும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எந்த டெக்குள்ள நீங்க கால் பண்ணி எடுக்கணும், எந்த டெக்கு உங்களுக்கு தேவையில்லைங்கிற விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லி நீங்க அதை யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க, உங்களுக்கு வந்து டீப் டெக்குள்ளேயும் கால் பண்ணி எடுக்கலாம், அதே மாதிரி ஸ்பேனுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி எடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், ஒரே டைம்ல கமா போட்டு ரெண்டு இண்டிகேட் பண்ணி காட்டுங்க. இப்ப டிப் டெக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பேன் டெக்கா இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுக்குள்ளேயுமே என்ன செய்யலாம், டெக்ஸ்ட் அந்த கலருங்கிறத வந்து அந்த கிளாஸ் கால் பண்ணி எடுந்தா வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க டிப் கமா ஸ்பேன் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அப்ப இந்த டைம்ல ஒரே டைம்ல ரெண்டுக்குள்ளேயும் கால் பண்ணி எடுத்து அந்த டெக்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணுங்க, வேற எதுக்குள்ளேயும் கால் பண்ணி எடுத்து அந்த டெக்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணாதீங்க என்கிற கண்டென்ட் வந்து நான் காட்டியிருக்கிறேன். அப்ப வேற எந்த கண்டென்ட்டுக்குள்ளேயும் தவறி நாம என்ன செய்ய மாட்டோம், இந்த டெக்ஸ்ட் கலர் கால் பண்ணா அந்த அவுட்புட் வந்து என்ன செய்யாது, சரியா காட்டப்படாது. அப்ப நாம அந்த இடத்துல நாம லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வேற ஒரு லாஜிக்கலான கோடிங் வந்து அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு விளையிட்டது இந்த கிளாஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணப்படுது, ஒரு எலிமெண்ட்டுக்குள்ள நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோங்கிற கண்டென்ட். வேற யாருக்கும் டவுட் இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்களேன். இப்ப ஆரம்பத்துல இருக்க போகல பாத்துக்கோங்க, எனக்கு கொஞ்சம் 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 அட்வான்ஸ் ஆயிட்டு போகும். லேட்டாகி குழப்ப தொடங்க சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கும். ரைட், அப்ப இந்த இடத்துல நாம மொத்தம் 3 வகையான விஷயத்த பார்த்தோம். ஒன்று டைரக்டா நீங்க என்ன செய்யறது, ஒரு டெக்ர நேமால கால் பண்றது. அந்த டெக்ர நேமால கால் பண்ண போகல நாம என்ன செய்யணும், அந்த HTML டெக் எலிமெண்ட் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ரெண்டாவது விஷயம் வந்து நாம யூஸ் பண்ணோம் என்னது, கிளாஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். மூணாவது வந்து ஐடி யூஸ் பண்ணியிருந்தோம். இப்ப கடைசி நாம் செலக்டருக்குள்ள நமக்கு ஒரு கான்ஸ்ட்ரைன் ஒரு லிமிடேஷனை வந்து நம்ம எப்படி ஒரு கிளாஸை கால் பண்ணி எடுக்கிறதுங்கிற விஷயத்த வந்து நான் பார்த்துக்கணும். இவ்வளவு உங்களுக்கு கிளியர் நான் நினைக்கிறேன். இதுக்குள்ள நீங்க பாருங்க இன்னொரு விஷயம் காட்டுப்பட்டிருக்கு. ஒரு கிளாஸுக்குள்ள இது வந்து செப்பரேட்டா இருக்குல்ல, சில கண்டென்ட் வரும், நான் அந்த கண்டென்ட் வரக்குள்ள நான் விளங்கப்படுத்துவேன். கொஞ்சம் நான் அட்வான்ஸா போகல, பேசிக்கான விஷயங்களை பார்ப்போம். இப்போதைக்கு நான் இதை சேவ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இப்போ நாம என்ன செய்வோம்டா, ஒரு கிளாஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல டெக்ஸ்ட் கலர் இருக்கு. இந்த செகண்ட் பேராகிராஃப் எனக்கு இப்போதைக்கு தேவைன்னா டெலிட் பண்ணி வர்றேன். டெக்ஸ்ட் கலருங்கிற விஷயம் எனக்கு பொருத்தம் இல்லை தானே, அதால நான் என்ன செய்யறேன்டா EFTன்னு சொல்லி கிரியேட் பண்ணேன். கிளாஸ்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ நான் கிளாஸ்ல நேம்ல வந்து நான் என்ன செய்யறேன், EFTன்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்த்தனே விளங்கும், ஒரு டொட்டை நான் என்ன செய்யறேன், டொட் நோட்டேஷன்ல வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப இந்த கண்டென்ட் பாடி வந்து ஃபுல்லா என்ன செய்யணும், ஒரு கிளாஸ் தான் வந்து என்ன செய்யணும் காட்டப்படும். அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது. ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்னா பாடி வந்து டிசைன் பண்றேன். இப்ப நான் இந்த கிளாஸ் வந்து கால் பண்ணிக்கிற கண்டென்ட் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இதை கொஞ்சம் சின்னதாக ஆகிக்கொள்றேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், இப்ப இந்த அவுட்புட்டை பாக்குறதுக்குன்னா இப்ப இதுக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னா செப்பரேட்டா வந்து ஒரு பார்டர் ஒன்று டிசைன் பண்ண போறேன். இப்ப இது வந்து இந்த கிளாஸ் கால் பண்ணிக்கிற கண்டென்ட் யாருக்கு, ஒரு பேராகிராஃபுக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த கிளாஸ் யாருக்கெல்லாம் கால் பண்றீங்களோ அந்த கால் பண்ற கண்டென்ட்டுக்கு நாம என்ன செய்யறோம், ஒரு பார்டர் கொடுக்க போறோம்.
நீங்க ஹெடிங்குக்குள்ள இந்த கிளாஸ் கால் பண்ணீங்கன்னா ஹெடிங்க்கு என்ன செய்யும், ஒரு border செட் ஆகும். ஒரு paragraphக்கு நீங்க இந்த இடத்துல இது செட் பண்ணீங்கன்னு சொன்னா paragraphக்கு என்ன செய்யும், கிரியேட் பண்ணப்படும். நீங்க யாருக்கெல்லாம் கிரியேட் பண்ணுங்க அவங்களுக்கு என்ன செய்யும், அந்த கண்டென்ட் வந்து அப்ளை பண்ணப்பட்டு காட்டப்படும். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னா இந்த கிளாஸை வந்து ஒரு யாருக்கு கிரியேட் பண்றேன்னா ஒரு paragraphக்கு தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப paragraphக்கு இது எப்படி அப்ளை பண்ணப்படுதுங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இப்போ நான் போர்டர்ஸை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ்னு சொல்லி போட்டுக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன், போர்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறத பார்ப்போம். ரைட், போர்டர்ஸ். இப்போ இதுக்குள்ள முதலாவது விஷயம் நான் போர்டரை டைப் பண்றேன் பாருங்க. முதலாவது போர்டர்ங்கிற ஒரு நாம ப்ராப்பர்ட்டியை வந்து நான் கால் பண்றேன். இப்போ இதுக்குள்ள போர்டரை வந்து நீங்க டைரக்டா சிங்கிளா கால் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். இப்போ தனித்தனியை வந்து நான் கிரியேட் பண்ணி காட்டி போட்டு எப்படி ஒரே லைன்ல இந்த கோடிங் கொடுக்குறேங்கிறத பார்ப்போம். முதலாவது விஷயம் நான் என்ன செய்யறேன்னா, நீ பாருங்க, போர்டர்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டேஷ்னு கொடுத்துட்டு நான் என்ன செய்யறேன், இந்த இடத்துல ஸ்டைல்னு சொல்லி நான் டைப் பண்றேன். எனக்கு சஜஷன்ல இருக்கு, அந்த ஸ்டைல நான் எடுத்துக்கொள்றேன். இப்போ ஒரு சிஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போர்டர் ஸ்டைல் ரெண்டு வேற வேற வேர்டா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் போட்டு காட்ட மாட்டோம். எப்போ ஸ்பேஸ் ஒன்று வார மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதோ அந்த ஸ்பேஸ் வார கண்டென்ட்டுக்கு பதிலாக நம்ம ஒரு டேஷ்னு போட்டு காட்டுவோமா. சிஎஸ்எஸ்ல கூடுதலா அந்த ஸ்பேஸ் காட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம், டேஷ் போட்டு காட்டுவோம். ஏன் வந்து இந்த நடுவில் டேஷ் வருதுன்னு சொல்லி டவுட் வந்தா இதான் ரீசன். நம்ம ஸ்பேஸை காட்டினா அது ரெண்டும் வேற வேற பார்ட்டா பேத்துறோம். அதுக்காக வந்து நம்ம என்ன செய்யறோம், ஸ்பேஸ் காட்டாம ஒரு டேஷ்னு போட்டு காட்ட போகல ரெண்டுமே ஒரே கண்டென்ட் இருக்கும்ங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம செய்யறோம். போர்டு ஸ்டைலுங்கிற நடுவில் ஸ்பேஸை காட்டாம டேஷ் போட்டு காட்டும். இது அப்புறம் நீங்க அந்த கவனம் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸ் போடாம நாம என்ன செய்யணும், கட்டாயம் ஒரு டேஷ் போட்டு அந்த ஸ்பேஸ் இல்லாம காட்டணும். இப்போ இந்த இடத்துல போர்டர் ஸ்டைல்ல வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க சுத்தி காட்ட போற போர்டருக்கு நீங்க ஒரு solid லைன்ல நீங்க காட்டணுமா, இல்லாட்டி ஒரு dot லைன்ல வந்து நீங்க காட்டணுமா, இல்லாட்டி டேஷ் பண்ணி காட்டணுமான்னு சொல்லி என்ன செய்யலாம், காட்டலாம். இப்போதைக்கு நான் என்ன செய்யறேன்னா solidங்கிற எஃபெக்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். solid லைன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல, திக்னஸா சிங்கிள் லைனா போறது நம்ம என்ன செய்யும், solidன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நீங்க கிராஃபிக் டிசைனர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், solidன்னு சொன்னா அந்த சிங்கிள் லைன் எஃபெக்ட் தான் நம்ம யூஸ் பண்றது. அதுக்குள்ள இது ரெண்டாவது border வந்து நான் காட்டுறேன். border கலர் வந்து நான் கொடுக்க போகல, borderக்கு என்ன கலர் வந்து நான் கொடுக்கணுங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணணும். borderக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு டார்க் ப்ளூ இல்லாட்டி ப்ரௌன் கலர் வந்து நான் என்ன செய்யறேன், அப்ளை பண்றேன். border கலர் வந்து ப்ரௌன் கலருக்கு அப்ளை பண்ணப்பட்டு அடுத்து வந்து நான் border வந்து நான் என்ன செய்யணும், எந்த அளவுக்கு திக்னஸா இருக்குங்கிறத வந்து நான் என்ன செய்யணும், காட்டணும். அதுக்காக வந்து border வித்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்றோம். border வித்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு வேண்டிய மாதிரி இதுக்குள்ள வேல்யூஸ் வந்து காட்டப்படுது. சென்டிமீட்டர் இருக்கு, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்ச் இருக்கு, நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா வளமையா காமனா நம்ம யூஸ் பண்றது பிக்சர் ஃபார்மேட் தான். நான் என்ன செய்யறேன், 12 பிக்சல் வந்து காட்டிக்கொள்றேன். காட்டிட்டு இப்போ நான் அப்ளை பண்ணி சேவ் பண்றேன். சேவ் பண்ண போகல ஆல்ரெடி அது நான் கண்டென்ட் கிளாஸ் கால் பண்ணி வச்சுட்டேன் முன்னுக்கும். இதுல பாத்தீங்கன்னா வழங்கும் அந்த paragraphக்கு வந்து கிளாஸ் EFT கால் பண்ணி வச்சிருக்கிறதால எந்த அவுட்புட்ல நான் என்ன செய்யறேன், கிரியேட் பண்ணிக்கிற அந்த paragraphக்கு ஒரு border வந்து அப்ளை பண்ணப்பட்டிருக்கேன். இப்போ நீங்க எல்லா paragraphக்கும் கொடுக்கல, நான் paragraphக்கு இல்லாத நான் என்ன செஞ்சிருக்கேன், அந்த கிளாஸை கால் பண்ணிக்கிறேன். இன்னொரு paragraph நீங்க கிரியேட் பண்ணாலும் அந்த paragraphக்குள்ள என்ன செய்யாது, அந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த எஃபெக்ட் வந்து எனக்கு காட்டப்படாது, அது செப்பரேட் தான் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், சரிங்களா. அப்ப முதலாவது paragraph நீங்க கால் பண்ண போகல அந்த கிளாஸ் கால் பண்ண எஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யும், அப்ளை பண்ணப்பட்டு காட்டப்படுது. இப்போ இதுல நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா ரெண்டையும் வந்து ஒரே இதா வந்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்து வந்து இப்போ இந்த லைன் எனக்கு தேவையில்லை, சிங்கிள் லைன்ல எப்படி அதை யூஸ் பண்றேங்கிறத வந்து நான் காட்டுறேன். இதுல பாருங்க இந்த மூலையை வந்து இப்போதைக்கு இது வேலை செய்யாம கவுண்ட் பண்றேன். சேர்த்து கவுண்ட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா இது ஃபுல்லா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு கண்ட்ரோலோட அந்த ஷிஃப்ட் பக்கத்துல கொஸ்டின் மார்க் இருக்கிற ஸ்லைஸ் ஃபார்வர்ட் ஸ்லைஸை வந்து நீங்க கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க கமெண்ட் பண்றது காட்டப்படும். ஸ்லைஸ் அஸ்ட்ரிக் அதே மாதிரி அஸ்ட்ரிக் ஸ்லைஸ் போட்டு கமெண்ட் மெத்தட் நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தி நினைக்கிறேன். இதுல வந்து கமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கோடிங் வந்து என்ன செய்யுது, இப்போ ஒர்க் ஆகுது, சேவ் பண்ணி பாருங்க அந்த அவுட்புட் எனக்கு காட்டாது. இப்போ சிங்கிள் லைன்ல மூணையும் சேர்த்து எடுக்கிற மெத்தட் இப்போ பார்ப்போம். இதுக்கு நீங்க என்ன செய்யணும், சிங்கிளா வந்து border மட்டும் கால் பண்ணி விட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும், முதலாவது எந்த வித்ல காட்ட போறீங்கிறத வந்து முதலாவது காட்டுங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்டா border கொடுத்துட்டு அங்கால வந்து நான் என்ன செய்யறேன் 12 பிக்சல் வந்து வித்தா இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யுங்கன்னா இப்போ எனக்கு solid லைன் தேவைப்படுது, solid லைன் அதே மாதிரி எனக்கு ரெட் கலர்ல கலர் தேவைப்படுதுன்னு சொன்னா ரெட் கலர் வந்து கொடுத்து விட்டுருங்க. நீங்க இந்த இடத்துல border ஸ்டைல் அதே மாதிரி border கலர் border வித் இப்படி காட்டுறதை விட நீங்க வந்து சிங்கிளா வந்து என்ன செய்யலாம், இப்படி border மட்டும் கொடுத்துட்டு நீங்க border கொடுத்தது பிறகு முதலாவது கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், border வித் காட்டணும். அதுக்கப்புறமா border solid வந்து காட்டணும். அதுக்கப்புறமா border கலர் வந்து நாம என்ன செய்யறோம் காட்டுறோம். இப்போ நான் இதை சேவ் பண்ணி வர்றேன். எனக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த சிங்கிள் லைன் வந்து எனக்கு இப்போ ஒர்க் பண்ணிட்டு அது அவுட்புட் வந்து பெர்ஃபெக்ட்டா எனக்கு காட்டப்படுது. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம், ஒரு border எடுத்துக்கொள்றதுக்கு உங்களுக்கு தேவைன்னு சொன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, சரிங்களா. ரைட், இப்போ வந்து நான் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ solid மட்டும்தான் அதுல நாங்க விளங்கப்படுத்திருந்தேன். இப்போ solid விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னா இதுக்குள்ள டேஷ் யூஸ் பண்றதால என்ன வரும் பார்ப்போம். இந்த டேஷ்ல கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா அவுட்புட்ல விளங்கும் டேஷ் லைன்ல போட்டு வருது. அதே மாதிரி டொட்டட் ஒன்று இருக்கு, டொட் யூஸ் பண்றது அதை நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டொட்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்.
அதுல என்ன நடக்குதுன்னா ரவுண்ட் ஷேப்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யுது அது காட்டுப்படுது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இதுல எஃபெக்ட்ஸை வந்து நீங்க மாற்றி வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல அட்வான்ஸ் கோடிங் யூனிட்ல தேடி பாருங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்க அட்வான்ஸ் யூஸ் பண்ணலாம். இது நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இப்படி அந்த போர்டர் அப்ளை பண்ணலாம்ங்கிறத வந்து நான் அது காட்டி விட்டுட்டேன். நீங்க தேடிங்கன்னா இதே விஷயம் அதுல கொஞ்சம் என்ன செய்யும் காட்டுப்படும். நீங்க அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், வேண்டிய மாதிரி அப்ளை பண்ணி கொள்ள வேண்டும். சரிங்களா? ரைட். இப்போ இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி போர்டரை அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இப்ப நான் என்ன செய்யறேன்னா, இதை வந்து கொஞ்சம் ஓவர் ரைட் பண்றேன். இப்ப இதை விட்டுட்டு இப்ப இதை என்ன செய்யறேன்னா இதை delete பண்றேன். மேல இருக்கிற அந்த கண்டனுக்குள்ள நான் என்ன செய்ய திருப்பி இதை காப்பி பண்ணிட்டு வரேன். சாரி, இப்ப கமெண்ட் பண்ணிட்டு தானே அந்த கமெண்ட் நான் திரும்ப எடுத்து வர்றேன். இப்ப இதுக்குள்ள இப்ப நான் சேவ் பண்ணிட்டு பாக்குறேன். எனக்கு ஏற்கனவே இருந்த அதே அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப இதுல border ஸ்டைல் ஓகே, அதே மாதிரி border கலர் ஓகே, border width ஓகே, எல்லாம் சரி. இப்ப border ஸ்டைல்ல போயிட்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த border ஸ்டைல்ல மேல இருக்கிற அந்த சொலித்தை வந்து இப்ப நான் எடுத்துட்டேன். ரைட், அது இருக்கட்டும். இதை அழிச்சு வருது. சரிங்களா? ஏன்னா இப்ப நான் 4 சைட் இருக்கிறதை நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன். இப்ப இதுல நான் இப்ப என்ன செய்யறேன்டா, borderன்னு கொடுத்து சொல்லுங்க. இப்போ ஒன் லைன்ல கொடுக்கும்போது நாங்க ப்ரியரோட்டியம் முதலாவது வித்தை தானே கொடுக்கணும் இப்ப போர்டர்ல. இந்த இடத்துல ஆஹ் வளமே நான் அப்படித்தான் கொடுப்பேன். நீங்க மாத்தி கொடுத்து பாருங்க. ஆனா அந்த இடத்துல அந்த உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாம சொல்லிட்டு அப்ளை பண்றேன். அதுக்கப்புறமா 12 பிக்சல் வந்து காட்டுறேன். அதுக்கப்புறமா கலர் வந்து ரெட் கலர் கொடுக்கும். ரைட், வருது தானே? ஓகே, சரி, பிரச்சனை இல்லை. நீங்க மாத்தி கொடுத்தா ஓகே, ஒர்க் ஆகுது. ஓகே சார். நான் வளமையா என்ன செய்வேன்னு சொன்னா, எண்ட் ஆஃப் வழி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் திக்னஸ் வந்து டிசைட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா சாலிட்டா டேஷ்டார்ட் வந்து நான் காட்டுவேன். அதுக்கப்புறமா கலர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவேன். நீங்க கொடுக்குறதால ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யுது எடுத்துக்கொள்ளுது. அது அட்வான்ஸா இருக்கிறதால அது தானுக்கு ஏற்று நம்ம என்ன விலை கொடுக்கணும் அதை வச்சுக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து டிசைட் பண்ணி கொள்ளுது. இப்போ நம்ம கொடுக்க போக்குல border மட்டும் நான் காட்டும், அதை கண்டு டிசைட் பண்ணது பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட். ரைட். இப்ப நான் கொஞ்சம் என்ன செய்யறேன்னா, எந்த கோடிங் பேட்டர்னை வந்து நான் மாத்துறேன். இப்ப இதுக்குள்ள வந்து சில நேரங்கள்ல நீங்க border வந்து டிசைட் பண்ண போகல, உங்களுக்கு டாப்ல இருக்கிற border வந்து உங்களோட கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்த விரும்புறீங்க. சாரி, border டாப் வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்டை காட்டணும். இப்ப border டாப் வந்து நீங்க காட்ட போக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கணும்னா, அது வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், border டாப் வந்து அந்த சிங்கிள் லைன்ல நீங்க இதுல நீங்க 12 பிக்சல் வந்து காட்ட மாதிரி காட்டலாம், பிரச்சனை இல்லை. நான் இப்போதைக்கு என்ன செய்யறேன்னா, அந்த டொட் லைனை மட்டும் என்ன செய்யறேன் காட்டுறேன். இப்ப இதுல பாருங்க, border டாப் மட்டும் டொட்ல காட்டுது. அதே மாதிரி நான் என்ன செய்யறேன்னா, border லெஃப்ட் இருக்கு தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைட், லெஃப்ட் சைட், ரைட். லெஃப்ட் வந்து எனக்கு என்ன செய்யணும்னா சாலிட்ல இருக்கணும். அதே மாதிரி border ரைட் சைட், border ரைட் வந்து எனக்கு அதுவும் சாலிட் இருக்கணும். அதே மாதிரி border பாட்டம் வந்து எனக்கு டேஷ் காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் பண்றேன். சரிங்களா? ரைட். இதுல டாட் காட்டும். நீங்க விரும்பியதை அப்ளை பண்ணிடுமா, இதுல நான் டாட்டை போடுறேன். இப்போ சேவ் பண்றேன். இப்ப இதுல அவுட்புட்டை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த அவுட்புட்ல பாருங்க, டாப்ல வந்து டாட் போட்டு காட்டுது. அதே மாதிரி ரைட் சைட்ல எனக்கு solid லைன் இருக்கு, லெஃப்ட் சைட்லயும் solid லைன் இருக்கு. அதே மாதிரி கீழே மாதிரி எனக்கு டாட் போட்டு காட்டுது. ரைட். இப்ப இந்த இடத்துல எனக்கு அதுல அவுட்புட் வர போக்குல பாத்தீங்களா, இந்த இடத்துல எனக்கு மொத்தமா காட்ட போக்குல எனக்கு பிரச்சனைப்படுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, இதுல காமன் வந்து நான் என்ன செய்யறேன், இதை எடுத்துட்டு border மட்டும் இப்படி அப்ளை பண்றேன். பண்ணிட்டு இதுக்குள்ள நான் ரெட் கலர் வந்து இப்படி காட்டுறேன். இப்ப ஓவர் ரைட் பண்றேன். இதுக்கு sorry. அப்ப நீங்க சிங்கிள் ஓவர் லைனை தான் காட்ட வேண்டியிருக்கும். எப்படி காட்டுறேன்னா, இதுக்குள்ள இதை நீங்க செப்பரேட் தனித்தனி தான் காட்ட வேண்டியிருக்கு. இதுல இது கூடுதலா எப்படி எஃபெக்ட் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு டெக்கரேஷன் தேவைப்படுதுன்னு நீங்க என்ன செய்ய தனித்தனியாக காட்ட வேண்டியிருக்கும். இப்ப நான் என்ன செய்யணும், இதை ஒவ்வொன்றுக்கும் காப்பி பண்ணி போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நீங்க இதை தனித்தனியே போட்டுக்கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா, ஒரு வித்தியாசமான எஃபெக்ட் ஒன்று வருது. இதுல இந்த டொட்டும் சேர்ந்து காட்டுறதால எனக்கு அது சரியான எஃபெக்ட் வருது இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற எஃபெக்ட் எப்படி வருதோ அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கொள்ளலாம். கூடுதலா இப்படியான எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்றது இல்லை. வெப்பேஜ் பொறுத்த வரைக்கும் solid லைன் கூடுதலா யூஸ் பண்ணுவாங்க. ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம டார்கெட் பண்ணி காட்ட போகிறோம்னா டேஷ் லைன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்படியும் வே இருக்குங்கிறத மட்டும் நீங்க என்ன செய்யுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ border டாப்ங்கிற விஷயம் வந்து மேலே இருக்கிற விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது.
லெஃப்ட்ங்கிறது நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்க போகல வர லெஃப்ட் சைடு தான். ரைட்டுங்கிற விஷயம் இந்த ரைட்ல, நீங்க பாட்டம் எங்க போகல கீழே இருக்கிறத நம்ம பாட்டம்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் தானே என்ன டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம், அந்த மேலே கீழே வலது இடது அந்த விஷயத்தை நம்ம அதை இண்டிகேட் பண்ணி காட்டோம். ரைட். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு border ஒன்று அப்ளை பண்ண போகல, அதை எப்படி அப்ளை பண்ணுவீங்கிற உங்களோட லாஜிக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட சம்பந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா borderோட சம்பந்தப்பட்ட கோடிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதுல சில சீட் ஷீட்ஸ் வந்து காட்டுப்படுது. சிஎஸ்எஸ்ல வந்து borderக்கு நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணலாம், ஈஸியான மெத்தட்ஸ் என்னங்கிறத அவுட்புட்டோட உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கோடிங்க காட்டியிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான நீங்க அந்த விஷயங்களை வந்து அப்ளை பண்ணிடும். இப்போ உங்களுக்கு நான் சும்மா தேடி காட்டுறேன் அந்த இடத்துல எஃபெக்ட் வர பார்ப்போம். CSS border sheet. இதுல உங்களுக்கு அந்த போர்டோட எஃபெக்டோட வருதான்னு பாருங்க. இது டைப் பண்ண மாதிரி ஒரு கண்டென்ட் வரும், எழுதின மாதிரி போட்டிக்கிறாங்க தான். இதுல அந்த கோடிங் வந்து இதுல போட்டிக்கிறான் பாருங்க. சொலிட் என்ன, டேஷ் என்ன, டாட் என்ன, அதே மாதிரி டபுள் உங்களுக்கு தேவைப்பட்ட டபுள் வந்து நீங்க யூஸ் பண்ணிடலாம். அந்த குரூவ்ங்கிற எஃபெக்ட் வந்து போட்டு காட்டிக்கிறாங்க. உங்களுக்கு போர்டர் ஸ்டைலுக்கு நீங்க இந்த இருக்கிற வேல்யூஸை வந்து நீங்க என்ன செய்யலாம், அசைன் பண்ணலாம். இதுல பாருங்க இந்த மேல போர்டர் ஸ்டைல் தான் போட்டிக்கிறாங்க எல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகும் நினைக்கிறேன், நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுதான் இருக்கு. ரைட், இந்த இருக்கு. இது உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சாலிட் லைன் என்ன, டாட் எங்க, டேஷ், டபுள், குரூவ், இந்த ரிட்ஜ் எல்லாம் வந்து போட்டு காட்டிருக்கு. இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். தேவைன்னு சொன்னா என்ன செய்யலாம், ஒன்று நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். தேவை நீங்க இதை அப்ளை பண்ணி சரிங்களா, இது அவுட்புட் உங்களுக்கு வரும் பர்ஃபெக்டா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. தேவைன்னா நீங்க நெட்ல என்ன செய்யுங்க, இதை அடிங்களா சிஎஸ்எஸ் போர்டு சீட் நடிச்சிங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படுது. எல்லாமே மெயினா வந்து மொத்தம் 2 4 6 8 இருக்கு. சிலதுல 9 உங்களுக்கு காட்டப்படுது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அடுத்தது border radius. சாரி, இப்போ நாம இதுக்கு முதல் நான் என்ன செய்யறேன்னா solid line நமக்கு கொடுத்து இந்த எஃபெக்டை வந்து நாம என்ன செய்யணும் கொஞ்சம் பார்ப்போம். இப்போ இதுல சில விஷயங்கள் தானே அப்ளை பண்ணிருந்தானே. இதை நான் சேவ் பண்றேன். இதுல பாருங்க அவுட்புட் border ஸ்டைல் கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துருந்தேன். இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னா ஒரு கோடிங் நான் அப்ளை பண்றேன். border radius ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோர்னர்ல இருக்கிற விளிம்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், அந்த கூரா போயிட்டு முடியுது. இப்ப சில நேரங்களில் அதை பார்க்க போகல உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு ஒரு ஃபீலிங் கொண்டு வரலாம். அப்ப இந்த இடத்துல அந்த கோர்னர்ல அந்த அப்படி சரியா போயிட்டு அந்த கோர்னர் வந்து எட்ஜ்ல போயிட்டு முடியாம கொஞ்சம் பெண்ட் எடுத்து முடிஞ்சா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்காக வேண்டி தான் நம்ம யூஸ் பண்ற வந்து border radiusங்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன செய்யலாம்னா ஒரு கர்வ் எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும், ஒரு வளைவு உங்களுக்கு என்ன செய்யும் அந்த லைன்ல வரும். நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கர்வ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன செய்யறேன் 50 பிக்சல் வந்து நான் அதை அப்ளை பண்றேன். இதுல பாருங்க நான் அதை அப்ளை பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒரு கர்வ் எடுத்திருக்கு. அதாவது ஒரு அந்த சரியா வந்து இந்த ஒரு கார்னர்ல அந்த எட்ஜ்ல போயிட்டு முடியாம ஒரு பெண்ட் எடுத்த மாதிரி முடியாது. எஃபெக்ட் விளங்குது உங்களுக்கு ஸ்கிரீன்ல. இதை நான் கமெண்ட் பண்ணி விட்டுறேன், விளங்குதானே. ரைட். இப்போ இது இந்த லைனை வந்து நான் இப்போ கமெண்ட் பண்ணேன். சாரி, இதுக்கு நீங்க ஸ்லைஸ் தான் யூஸ் பண்ணுங்க. ரைட். இதை நான் சேவ் பண்ண இப்போ பாருங்க அது திரும்ப பழைய மாதிரி வந்துட்டு. இப்போ நான் திரும்ப என்ன செய்யறேன்னா அண்டு பண்றேன். அண்டு பண்ணிட்டு இப்போ சேவ் பண்றேன். இப்போ திரும்ப மாற்றது உங்களுக்கு ஈஸியாக விளங்க மாட்டேன். அதாவது கொஞ்சம் கர்வ் எடுத்த மாதிரி இருக்கு அந்த இடத்துல. கொஞ்சம் நீங்க ஸ்கிரீனை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா விளங்கும். இப்படி நீங்க சில நேரம் நிறைய விஷயம் இருக்கு. இந்த border radius வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி box radius வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய அந்த ரேடியஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போற காரணம் என்னன்னு கேட்டா ஒரு பெண்ட் ஒன்று எடுத்துக்கொள்றதுக்காக தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல கொஞ்சம் கவனமா இருங்க, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் பெண்ட் எடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ரைட். இப்போ இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ற சில இடங்களை சொல்லிடுமா, எந்தெந்த இடங்கள்ல இந்த எஃபெக்ட் வந்து காட்டுவாங்க கொடுத்தனா borderக்கு. ஓகே, வேற எந்த bordersக்கு வந்து நம்ம இதை கொஞ்சம் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க பட்டன்ல வந்து நம்ம கூடுதலா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த லாகின் பேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், ஒரு பேக்ரவுண்ட் தனியா ஒன்று பாக்ஸ் ஒன்று காட்டிட்டு நடுவில் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ள லாகின் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த பாக்ஸுக்கு என்ன செய்வாங்கன்னா சுத்தி ஒரு எட்ஜே வந்து என்ன செஞ்சிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்த ஒரு ஒரு ஷார்ப்பா காட்டிக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒரு கர்வ் எடுத்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதான் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கா இருக்கும். அப்படியே பெஞ்ச் ஷேப் எடுத்துக்கொள்றதுக்காக தான் நம்ம என்ன செய்வோம் இந்த ரேடியஸ்ங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லேட்டாக நம்ம என்ன செய்வோம்னா அந்தந்த விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கொள்வோம். ரைட். இப்போ
அடுத்த கண்டென்ட் வந்து என்னன்னு கேட்டேன். இதுல உங்களுக்கு நான் மார்ஜின் பத்தி பேசணும். உங்களுக்கு அது விளங்கும் மாதிரி தெரியல. கொஞ்சம் புதுசா படிக்கிறார்கள் கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் பாருங்களேன். இப்போ சிஎஸ்எஸ் பாக்ஸ் மாடல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல வந்து கூடுதல் நம்ம என்ன செய்ய வேண்டாம், மார்ஜின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ மார்ஜின்ஸ் ஹேண்டில் பண்ண போக்குல அது என்ன நடக்குதுங்கிறத வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணுங்க. இப்ப இந்த வரைக்கும் தான் பார்டர். இப்ப கொஞ்சம் பாத்துக்கங்க. இப்ப ஒரு அவுட்புட் கார்டு தானே. இந்த அவுட்புட்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்டா, ஒரு பாராகிராஃபுக்கு ஒரு பாக்ஸர் போட்டு வைக்கிறேன். சரிங்களா? இந்த பாக்ஸ்ல ஒரு விஷயத்தை நல்லா பாருங்க. இந்த பாக்ஸுக்கு உள்ள இருக்கிற இந்த எழுத்து இருக்கு தானே, இந்த டைப் பண்ணிக்கிற எழுத்து, அந்த எழுத்தும் அந்த மேல இருக்கிற அந்த பார்டர்ல விளிம்பு அந்த லைன் இருக்கு தானே, அந்த லைனும் அதுக்கு நடுவில் இருக்கிற கெப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் கிட்ட ஒட்டின மாதிரி இருக்கு. சரிங்களா? ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கு. அப்படி கிட்ட கிட்ட இருக்கிறத வந்து நான் என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒரு கெப் ஒன்று எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் விரும்புறேன். அப்படி நீங்க கெப் ஒன்று எடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல நாம என்ன செய்ய வேண்டாம், மார்ஜின்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப மார்ஜின் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் என்கிறத வந்து நம்ம நார்மலா காட்டுவோம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா பாருங்க, இந்த கிளாஸ் தான் அதுக்குள்ள கால் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கிளாஸ் கால் பண்ணிருக்கிறேன். இப்ப எனக்கு அவுட்புட் காட்ட போகல. இந்த அவுட்புட்ல என்ன இருக்குதுன்னா ஒட்டின மாதிரி இருக்கு. இப்படியும் ஒட்டினமா இருந்தா ஒரு பாக்குற ஒரு யூசருக்கு அந்த கண்டென்ட் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஃபீல் இருக்குமா அவருக்கு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு கெப்பன் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் பாப்பாரு. அதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன்னா அந்த இடத்துல ஒரு கெப்பன் எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி நான் மார்ஜின்ங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்றேன். சரிங்களா? இதுல மார்ஜின் டாப் லெஃப்ட் ரைட்லாம் இருக்கு. நான் கொஞ்சம் நேரத்துல வரேன். இல்ல மார்ஜின் காமனா இருக்கிற விஷயத்தை நான் அப்ளை பண்றேன். இதுக்குள்ள மார்ஜினை கொடுத்துட்டு இந்த மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வந்து நான் இப்போ ஒரு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லி நான் காட்டி விடுறேன். காட்டிட்டு இப்போ நான் சேவ் பண்றேன் பாருங்க. சேவ் பண்ணது பிறகு இந்த இடத்துல அவுட்புட் சாரி இது உள்ளுக்கு இருக்கிறது காட்டுற பேடிங் சரியா இந்த மாதிரி சொல்லிட்டேன். இந்த கண்டென்ட் பாக்ஸ் வெளியே இருக்கு. சரிங்களா? இதுல அதாவது இந்த நான் கொடுத்துக்கிற இந்த எஃபெக்ட் வந்து எப்படி காட்டுதுன்னு சொன்னா இதுக்கு மேல இருக்கிற இந்த கண்டென்ட் கொஞ்சம் இருங்களேன் உங்களுக்கு இன்னும் ஈஸியா உங்களுக்கு விளங்கும். இதை நான் ரைட் கிளிக் பண்றேன். சரிங்களா? கொஞ்சம் பாருங்க. இதுல நான் இன்ஸ்பெக்ட்ங்கிற ஆப்ஷனுக்கு போறேன். போயிட்டு இதுல பாருங்க சைட்ல அந்த HTML கோடிங் வந்து எனக்கு எப்படி அது அவுட்புட் எனக்கு காட்டுதுங்கிற விஷயம் காட்டுப்படுது. இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்னா அந்த பொடி எடுத்துக்கொள்றேன். பொடிக்குள்ள இதுல பாருங்க இந்த இடத்துல இந்த பொடிக்குள்ள காட்டுற இந்த டிப்டேக் இருக்கு தானே, இந்த டிப்டேக் வந்து காட்ட போகணும் பாத்துக்கிறேன் விளங்க. இந்த பொடிக்கு கிட்ட அந்த டிப்டேக்குள்ள போன உடனே அந்த செப்பரேட்டா காட்டுற இந்த டிப்டேக்குள்ள இருக்கிற இந்த பரகிராஃப் நீங்க பார்த்தோன்னே விளங்கும். எனக்கு அந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சு காட்டுது. இப்ப நான் எடுத்த உடனே அந்த மவுஸ்ல இல்ல. அந்த மவுஸ் அந்த பரகிராஃப் டிப்டேக்கு கிட்ட கொண்டு போனது பாருங்க. அந்த பரகிராஃப் டெக்கு கிட்ட கொண்டு போன உடனே எனக்கு அந்த ஏரியா வந்து ஃபுல்லா செலக்ட் ஆகி ஒரு ஆரஞ்சு கலர்ல காட்டுப்படுது. அப்படி காட்டுப்பட போக்குள்ள கொஞ்சம் நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப இந்த பரகிராஃப் காட்டுப்படுறதுக்கும் இது பாருங்க இந்த பரகிராஃப் இந்த ஏரியாக்கும் மேலே இருக்கிற ஹெடிங்க்கு நடுவுல ஒரு சின்ன ஒரு கெப் ஒன்று காட்டுப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த கெப் தான் என்னன்னு கேட்டேன்டா மார்ஜின் சொல்லி காட்டுப்படுது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா விளங்கி பாருங்க இந்த மார்ஜின்ங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க இருக்குன்னு கேட்டா போர்டருக்கு வெளியே காட்டுப்படுது. கீழே இருக்கிற இந்த இமேஜ் பாருங்க இந்த கார்னர்ல நான் மவுஸ் வச்சு காட்டிட்டு இருக்கிறேன். சரிங்களா? இந்த போர்டருங்கிறது நடுவுல இருக்கு. இது பாத்தீங்கன்னா விளங்கும். நான் இப்ப பரகிராஃபுக்கு கொடுத்திருக்கிற இந்த போர்டர் எனக்கு எங்க இருக்குன்னு கேட்டா இந்த நடுவுல இருக்கு. பாத்தீங்கன்னா போர்டருக்கு வெளியே இருக்கிற அந்த பாட்டு என்னன்னு கேட்டா மார்ஜினுக்குரிய பாட்டா இருக்கு. கிளியரா விளங்குதா? இப்ப அந்த மார்ஜினை நீங்க கூட்டி குறைச்சிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்டா இந்த இருக்கிற அதாவது இந்த சிஎஸ்எஸ் போர்டருங்கிற அந்த எழுத்துக்கும் நீங்க டைப் பண்ணிக்கிற இந்த பரகிராஃப்ங்கிற எழுத்துக்கு நடுவுல அந்த கெப் வந்து மேலேயோ கீழேயோ இல்லாட்டி வலது பக்கமாகவோ இல்லாட்டி இடது பக்கமாகவோ நீங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இடத்தை நீங்க மாத்தி அமைக்கணும்னு சொன்னா அந்த இடத்தை போர்டரை செட் பண்ணி கொள்றதுக்கும் அந்த போர்டருக்கு வெளியே இருக்கிற அந்த கெப்பை வந்து கூட்டி குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யும் மார்ஜினை வந்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது அதுக்கு போர்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த போர்டரை யூஸ் பண்றதால உங்களுக்கு அந்த போர்டர் விஷயங்களை வந்து நீங்க மாத்திக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது நீங்க பாருங்க பேரிங்கிற விஷயம். இந்த பேரிங் வந்து என்னன்னு கேட்டா உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிற இந்த கண்டென்ட் பாருங்க உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிற இந்த கண்டென்ட்டும் அந்த வெளியிருக்கிற போர்டர் அந்த போர்டருக்கும் அந்த டைப் பண்ணிக்கிற கண்டென்ட்டுக்கு நடுவுல உங்களுக்கு கெப் வேணும்னு சொன்னா நான் என்ன செய்யறேன் பேடிங் வந்து நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நீங்க பேடிங் அப்ளை பண்ணா உங்களுக்கு அவுட்புட் என்ன வருதுங்கிறது நான் என்ன செய்யறேன். இப்ப நான் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதை கொஞ்சம் சின்னதாக்குறேன். இப்ப நீங்க அவுட்புட்டை பாருங்க. இதுக்குள்ள மார்ஜின்ங்கிற விஷயத்தை நான் கீழே போயிட்டு இப்ப என்ன செய்யறேன்னா பேரிங்கிறது கொடுத்துட்டு பேரிங்ல வந்து நான் என்ன செய்யறேன் 10 பிக்சல்ங்கிறத வந்து அப்ளை பண்றேன். இப்ப நீங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னா விளங்கும். உள்ளுக்கு டைப் பண்ணிக்கிற கண்டென்ட்டுக்குள்ள ஒரு கெப் எடுபட்டிருக்கு. அந்த பேரிங் வந்து இப்ப என்ன செய்யறேன்னா கூட்டு பாருங்க. இப்ப 10 20 மாத்திட்டு இப்ப சேவ் பண்றேன். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா விளங்கும். அந்த மேல வலது இடது அதே மாதிரி கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னா அந்த பாக்ஸுக்கு உள்ள டைப் பண்ணிக்கிற போர்டருக்கும் அந்த டைப் பண்ணிக்கிற எழுத்துக்கு நடுவுல ஒரு கேப் ஒன்று மாட்டு. அப்ப நீங்க டைப் பண்ணிக்கிற எழுத்துக்கும் உள்ளுக்கு இருக்கிற போர்டருக்கு நடுவுல அட்ஜஸ்ட் பண்றது பேடிங்க வந்து கன்சிடர் பண்ணப்படும்.
அதே மாதிரி போர்டருக்கு வெளியே இருக்கிற கண்டென்ட்ல இருந்து நீங்க எவ்வளவு தூரத்துல காட்டணுங்கிற விஷயத்துக்கு டிசைட் பண்றது மார்ஜினா இருக்கும். இப்ப இந்த மார்ஜின்ல வந்து நாம என்ன செய்யறோம், போர்டருக்கு வெளியே இருக்கிற விஷயங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறது காட்டுறது மார்ஜின். போர்டருக்கு உள்ள எழுத்துக்கும் அந்த போர்டருக்கு உள்ள இருக்கிறது கெப் வந்து நாம டிசைட் பண்றது பேரிங்க இருக்கும். இந்த விஷயம் விளங்குது அவங்களுக்கும்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எந்த ஒரு கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்ண போனாலும் சில விஷயங்களை நீங்க என்ன செய்யணும், இந்த மார்ஜின்ங்கிற விஷயத்தை கூடுதலா ரொம்ப கூடுதலா யூஸ் பண்ணுவீங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க இந்த மார்ஜின் கிளியர் இல்லைன்னு சொல்லிடுங்க. மார்ஜின் விளையிட்டு அவங்களுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணப்படுற விஷயம் பேசுங்களேன். வளங்கள் என்ன சொல்லுங்க திரும்ப பேசுவோம். இந்த மார்ஜின் பேரிங் இந்த ரெண்டும் விளையுது அவங்களுக்கும். இது எப்படி இது அப்ளை பண்ணப்படுதுன்னு ஓம் சார். கிளியர் தானே? ரைட். இப்ப இதுல நாம என்ன செய்யறோம்டா, இப்ப இது வந்து இப்ப நீங்க கூடுதலா வந்து நம்ம பட்டன் எல்லாம் வந்து கிரியேட் பண்ண போகலதான் நம்ம என்ன செய்ய அந்த டெக்ஸ்ட் உள்ள எவ்வளவு தூரம் வந்து நம்ம என்ன செய்யணும், பேரிங் டிசைட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஏற்கனவே நான் படிச்சிருந்தானே, இப்ப பேரிங் வந்து இதுக்கு முதல்ல யூஸ் பண்ண டேபிள் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த டேபிள் பார்க்க போகல தெரியும், அந்த சுத்தி இருக்கிற அந்த லைனுக்கும் உள்ளுக்கு இருக்கிற கண்டு நடுவில் கெப் எடுக்கிறது நான் பேரிங் யூஸ் பண்ணியிருந்தேன். அப்ப அவர் என்னோட கேட்டாரு, செல் பேரிங்க வந்து இன்னொரு பேரிங் யூஸ் பண்ண இயலாதாங்கிற விஷயம் கேட்டுன்னு கேட்கிறேன். இப்ப அதுல நான் பேசியிருந்தேன், பேரிங் சிங்கிள் லைன் நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணி மீன் செய்ய மாட்டேன். சிஎஸ்எஸ்ல நம்ம யூஸ் பண்ண போகல, பேரிங் நம்ம தனியாக கொடுத்து என்ன செய்யும், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு கண்டென்ட்க்கு உள்ள இருக்கிற எழுத்தை வந்து நீங்க கெப்ப கூட்டி குறைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்யலாம், பேரிங்கிறது வந்து யூஸ் பண்றதால அந்த விளிம்புல இருந்து உள்ளுக்கு வர விஷயம் வந்து பேரிங்கால மாறும். அந்த விளிம்புக்கு வெளியே இருந்து அடுத்த கண்டென்ட்க்கு நடுவுல வர கெப்ப மார்ஜின் வந்து டிசைட் பண்ணிட்டு போகும். சரிங்களா? ரைட். இப்ப நான் அடுத்தது வாரேன், இந்த பேரிங் வந்து டிசைட் பண்ண போகல, சரி மார்ஜினை வந்து டிசைட் பண்ண போகல, இன்னொரு விஷயத்துக்குள்ள வாரேன். இப்ப நீங்க மாறுங்க, மார்ஜின் ஓகே. இப்ப மார்ஜின் வந்து எனக்கு காட்டுப்படணும் எப்படின்னு சொன்னா, மார்ஜின் வந்து மேல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நான் 0 கொடுக்குறேன், 0 கொடுத்துட்டு மெசேஜ் பண்ண பாருங்க. இப்ப அது இப்ப இப்ப மேல இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த நடுவுல காட்டுற இந்த கேப் எதால காட்டுப்படுது சொல்லுங்க பார்ப்போம். நடுவுல ஒரு கேப் ஒன்று இருக்கு, நான் மார்ஜின் 0 காட்டுது, இருந்தாலும் எனக்கு என்ன செய்யுது, அவுட்புட்ல சின்ன ஒரு கேப் ஒன்று வருது. இந்த கேப்புக்குரிய ஆள் யாரு, யாரால எனக்கு கேப் ஒன்று வந்திருக்கு சொல்லணுமா? இந்த நடுவுல இந்த சிஎஸ்எஸ் போர்டு இருக்கும், இந்த இருக்கிற டெக்ஸ்டுக்கு நடுவுல ஒரு கெப் ஒன்று இருக்கு. இந்த கெப்பை நான் அவாய்ட் பண்ணணும், என்ன செய்யலாம் சொல்லுங்க, எப்படி அந்த கெப் எனக்கு வருது? சும்மா யோசிக்கலாம் பாப்பா, அந்த கெப்பை நீங்க அவாய்ட் பண்ணணும் என்ன செஞ்சா அந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற கெப் இல்லாம போகும். நான் கெப் கொடுக்கவே இல்லை, ஆனா காட்டுப்படுது. அப்ப யாரோ ஒரு கெப்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த கெப் கொடுக்குறாள் யாரு? நான் பேசுறது விளங்குது எல்லாருக்கும்? ஓம் சார். மார்ஜினை Right. மைனஸ்ல கொடுக்கணுமா? விளங்கல மார்ஜின் மைனஸ் பிளேல கொடுக்கணும். இல்ல. இப்ப இந்த இடத்துல யாரு இப்ப எனக்கு அந்த நடுவுல கெப்ப காட்டிட்டு இருக்கிறாள் யாருன்னு கேட்டா இந்த ஹெடிங் தான். இந்த ஹெடிங் கண்டு நீங்க ஹெடிங் வந்து நீங்க கொடுக்க போகல, ஹெடிங்கு கண்டு சில மார்ஜின் வந்து கோடிங் எல்லாம் செட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஹெடிங் கொடுத்திருக்கிற அந்த மார்ஜினை நம்ம இல்லாம ஆக்கணும். அந்த ஹெடிங் கொடுத்திருக்கிற மார்ஜின் நம்ம ஓவர் ரைட் பண்ணி இல்லாம ஆக்குறதுக்கு ஏழும். எப்படி ஏழும்னு கேட்டா, ஹெடிங் யூஸ் பண்ண டெக் என்ன H1 தான் நம்ம யூஸ் பண்ணிப்போம். அந்த ஹெடிங்குக்கு நான் யூஸ் பண்ணிக்கிற அந்த H1ங்கிறது இப்ப கால் பண்ணி ஓவர் ரைட் பண்ண போகிறேன். அந்த கோடிங்குள்ள இருக்கிற மார்ஜினை வந்து நான் இப்ப இல்லாம ஆக்குறேன் பாருங்க. இப்ப மார்ஜின் கொடுத்துட்டு மார்ஜின் போயிட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், இதுக்குள்ள 0ங்கிறது கொடுத்து வர்றேன். இப்ப H1க்குள்ள இருக்கிற மார்ஜின் இந்த அதாவது இந்த சிஎஸ்எஸ் போர்டர் கொடுத்துருக்காங்க தானே, இந்த சிஎஸ்எஸ் அந்த இருக்கிறது சுத்தி இருக்கிற இந்த லைனுக்கு ஒரு மேலே கீழே வலது கிட்டதான்னு சொல்லி ஃபுல்லா என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு மார்ஜின் ஹெடிங் கொடுப்பட்டிருக்கு. அந்த ஹெடிங் இருக்கிற மார்ஜினை வந்து ஓவர் ரைட் பண்ணி நான் 0 மாத்துறேன். இப்ப சேவ் பண்றேன் பாருங்க. சேவ் பண்ண உடனே அந்த கேப் என்ன செஞ்சிருப்பேன் இல்லாம இப்ப கிட்ட ஜாயின் பண்ணிட்டு பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல அந்த H1க்கு நான் மார்ஜின் கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த HTML கோடிங் என்ன செய்யுதுன்னா டிஃபால்ட்டா ஒரு மார்ஜினை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த பிடிச்சிட்டு இருக்கிற கோடிங் நீங்க இல்லாம ஆக்கணும். வளைந்தா இப்ப நீங்க மார்ஜின் வந்து இப்ப இந்த இடத்துல எனக்கு தேவை மார்ஜின் வந்து யாரு தேவையில்லைன்னு கேட்டா, இப்ப நான் இதுக்குள்ள எடுத்துட்டு இப்ப திரும்ப சேவ் பண்ணி பாருங்க. இப்ப திரும்ப சேவ் பண்ண வந்துட்டு இப்ப சிஎஸ்எஸ் போர்டர்ங்கிறதுக்கு மேல இருக்கிற மார்ஜின் அதுல பாட்டுக்கு இருக்கட்டும், ரைட்டும் இருக்கட்டும் லெஃப்ட் இருக்கட்டும். ஆனா மார்ஜின் அந்த சிஎஸ்எஸ் போர்டருக்கு கீழே இருக்கிற ஆள் தான் எனக்கு தேவையில்லை. அப்ப ஹெடிங்குக்கு கீழே இருக்கிற அந்த அந்த குறிப்பிட்ட ஆளை மட்டும் நான் இல்லாம ஆக்கணும்டா, நீங்க அந்த மார்ஜின் டைப் பண்ணிட்டு மார்ஜின் பொட்டம் மட்டும் நீங்க என்ன செய்யலாம், ஸ்பெசிபிக்கா 0 மாத்தி விடலாம். இதை சேவ் பண்ணி பாருங்க. அந்த சிஎஸ்எஸ் போர்டுங்கிறது மேல ஆகாம கீழே இருக்கிறது மட்டும் மேல் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு, விளங்கிச்சா அது?
அப்ப இந்த இடத்துல நீங்க மார்ஜின் 4 பக்கம் 0 கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த சிஎஸ்எஸ் போர்டுங்கிற எழுத்து கொஞ்சம் மேல போகும் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க மார்ஜினை மட்டும் டைரக்டா ஸ்டாக் அவுட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மார்ஜினுங்கிற போர்டர் எழுத்தும் சேர்ந்து மேல போயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துல அது என்ன நடக்குது? அப்ப இந்த இடத்துல மார்ஜின் போர்டர் கொடுக்குற தலைதான் வருது. அப்ப நான் மார்ஜின் பொட்டம்ங்கிறத இப்ப கொடுத்துருக்கேன் பாருங்க. அது பழைய மாதிரி மாறிட்டு அந்த பொட்டம் பாட்டை மட்டும்தான் இப்ப எடுத்துக்க கொண்டிருக்கு. இப்ப நீங்க சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பாப்பீங்க, ரைட்? இப்ப இதை எப்படி நம்ம ஓவர் ரைட் பண்ணி மாத்துறங்கிற விஷயம் வந்து நீங்க சிஎஸ்எஸ் வந்து என்ன செய்யலும், ஓவர் ரைட் பண்ணி மாத்தியலும். இப்ப நீங்க சில இருக்கும் உங்களுக்கு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வழங்கும், இப்ப ஜூம்ல இப்ப வேற சில கோடிங்ஸ் இருக்கும். அப்படி நீங்க அந்த சிஎம்எஸ் வேற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போக்குள்ள நீங்க அந்த ப்ரீடிஃபைன் கண்டென்ட் தானே ட்ரெக் அண்ட் ட்ராப் தான் எழுத்து போட போக்குள்ள சில நேரங்கள்ல உங்களுக்கு அதுக்குள்ள இருக்கிற மார்ஜின்ஸ் எல்லாம் மாத்துறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப ஓவர் ரைட் பண்ணி மாத்த போக்குள்ள அந்த கோடிங் நாலேஜ் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம். அப்ப இந்த இடத்துல இருக்கிற நடுவில் இருக்கிற கெப் எல்லாம் வந்து மாத்துறதுக்கு கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், அந்த நாலேஜ் இருந்தா தான் மாற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கட்டாயம் அமைச்சுக்கொள்ளுங்க. மார்ஜின் பொட்டம் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம கேளு. அதே மாதிரி மார்ஜின் ரைட் இருக்கு, மார்ஜின் லெஃப்ட் இருக்கு. இதுக்குள்ள நான் என்ன செஞ்சு பாருங்க, இதுக்குள்ள நான் மார்ஜின் நீங்க உங்களுக்கு பொட்டம் வந்து ஏற்கனவே கூட தானே இருக்கு பாருங்க. சேவ் பண்ணி ஏற்கனவே இருக்கு. அப்ப எனக்கு அதுல எத்தனை கொடுத்துருக்கேன்னு தெரியாது, ஒரு 20 கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியா பார்ப்போம். 20 இருக்கு. அப்ப எனக்கு 20 இல்ல, எனக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு 50 கூட எனக்கு வேணும். அந்த நடுவில் இருக்கிற கேப் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் கொடுத்து விட்டீங்கன்னு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யும் கூட கிடைக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு 100 உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிற போர்டு கீழே வரும் அப்படின்னு சொன்னா. அப்ப இந்த நடுவுக்குள்ள வேற எந்த கண்டென்ட்டுமே டைப் பண்ணல. ஏனண்டா இந்த சிஎஸ்எஸ் போர்டு கீழே இருக்கிற இந்த ஏரியா ஒரு மார்ஜினை கன்சிடர் பண்ணப்படுது. யாரோட மார்ஜின், ஹெடிங் மார்ஜினா இருக்கு. அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நான் ரைட் கிளிக் பண்றேன். சாரி, ஆல்ரெடி இன்ஸ்பெக்ட்ல இருக்கிறதால நான் ரீஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். இப்ப இதுல பாருங்க, இந்த H1 கிட்ட போன உடனே பாருங்க அந்த H1 அண்ட் கண்டென்ட் எவ்வளவு ஏரியா பிடிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி கோடிங்ல உங்களுக்கு காட்டுப்படுது. பாருங்க, அந்த H1க்கு மட்டுமே மவுஸ் கொண்டு போன உடனே அந்த H1 கண்டென்ட் ஏரியாவை ஃபுல்லா எனக்கு செலக்ட் பண்ணி காட்டுப்படுது. இப்ப நான் செலக்ட் பண்ணிட்டு இப்ப கீழே வரேன். இதுல பாருங்க, செலக்ட் பண்ணி காட்டின உடனே அந்த மார்ஜினுக்கு கொண்டு போனோடனே பாருங்க, அந்த மார்ஜின்ல மேல வந்து 21.440 இருக்கு. பாருங்க, டொப் வந்து அது டிஃபால்ட்டா எடுத்திருக்கிறது. நான் ஓவர் ரைட் பண்ணி நான் கொடுத்த கண்டென்ட் வந்து 100. அந்த 100ங்கிறது கீழே இந்த வெலுவை காட்டுப்படுது. உங்களுக்கு விளங்குது? அது நான் பாட்டம் பார்ட்ல கொடுத்துக்கிறேன் 100. நீங்க என்ன செய்யலாம், இந்த இன்ஸ்பெக்ட் மோட்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பார்க்க இதுக்குள்ள விளங்குது உங்களுக்கு. அந்த 100 கீழே கொடுத்துக்கிறது நீங்க இதை வந்து என்ன செய்யலாம், செக் பண்ணி பார்த்துக்கொள்ள இயலும். சரிங்களா? ரைட். இப்ப இதுல நான் என்ன செய்யறேன்டா, இப்ப எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஓவர் ரைட் பண்ணி சேஞ்ச் பண்ண மேலும். அதே மாதிரி நீங்க வேறொரு இடத்துல பாக்குறீங்க, இப்ப உங்களுக்கு வேறொரு வெப் பேஜுக்குள்ள போயிட்டு அப்ப இந்த இடத்துல மார்ஜின் எப்படி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எப்படி பார்டர் கொடுத்துருக்காங்க, பேடிங் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணணும்னு சொன்னா இந்த அதே மாதிரி நீங்க அதை ரைட் கிளிக் பண்ணி அதே மாதிரி இன்ஸ்பெக்டிவ் போயிட்டு அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் நீங்க செலக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இப்படி கண்டென்ட் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு நீங்க பார்க்கணும் மார்ஜின் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்டர் எந்த அளவுக்கு இருக்கு. இதுல பாருங்க, இது பாருங்க, இந்த இருக்கு. நீங்க இதுக்குள்ள வந்து அந்த பரகிராஃபுக்கு கொடுத்த பார்டர் செக் பண்ணி பாருங்க. பார்டர் வந்து இந்த இருக்கு 11 காட்டுப்படுது. பேடிங் வந்து இந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி மார்ஜின் இருந்தா மார்ஜின் கொடுத்திருந்தா உங்களுக்கு என்ன செய்யும், மார்ஜின் வந்து காட்டுப்படும். எந்த அளவுக்கு எல்லாம் கொடுப்படிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு செக் பண்ணி ஸ்பெசிஃபிக்கா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மாத்தலாம். இதெல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் டைப் பண்ணி செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு அதை எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி அதை அப்ளை பண்ணுங்கிற விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். உங்களுக்கு இப்போதைக்கு அந்த கண்டென்ட் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். அதாவது எப்படி வந்து நாம பார்டர் எடுத்துக்கொள்றது, அதே மாதிரி பேடிங் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றோம், அதே மாதிரி மார்ஜின் எப்படி நம்ம அப்ளை பண்றோம். அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யலாம், மார்ஜின் வந்து ஒரே டைம்ல மொத்தமா செட் பண்ணி கொள்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல பாருங்க, இப்போ மார்ஜின் வந்து நான் கொடுக்குறேன். சரிங்களா? மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டோம். இதுக்குள்ள நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 5px காட்டுறேன். சரிங்களா? நல்லா பாருங்க. அதே மாதிரி செகண்டுக்கு வந்து 10px காட்டுறேன். அதே மாதிரி தேர்டுக்கு வந்து 15 பிக்சல் காட்டுறேன். அதே மாதிரி ஃபோர்த் வந்து 20 பிக்சல் சொல்லி காட்டுறேன். இப்படி நான் காட்டுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து கிளாக் வைஸா பாருங்க. கிளாக் வைஸ் சொன்னா நம்ம பாக்குற கிளாக் இருக்கு தானே, டைம் பாக்குறது. அந்த டைம் பார்க்க போகல கிளாக் வைஸா பார்க்க போகல 1 2 3 வாரம் அந்த பாத்து தானே. வெஸ்ட்டுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் வெஸ்டர்ன் வர மாதிரி, அந்த சவுத் வெஸ்டர்ன் வர போகல இப்படி அந்த கிளாக் வைஸா வரும் தானே. அதே மாதிரி பாருங்க, டொப் வந்து 5 பிக்சல் போட்டிக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூஸா நீங்க வந்து இப்படியும் கொடுக்கணும். இப்ப அதுல மார்ஜின் ரைட் உங்களுக்கு காட்டு பண்ணணும் 10 பிக்சல் இருக்கணும். அதே மாதிரி மார்ஜின் பட்டன் தேர்டை காட்டுறேன் 15 பிக்சல். அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் வந்து என்ன செய்யணும் 20 பிக்சல் காட்டு. இப்ப நான் சேவ் பண்றேன் பாருங்க. சேவ் பண்ண உடனே நல்லா பாத்தீங்கன்னா வழங்கும். டொப் வந்து 5 பிக்சல் இருக்கு அதுக்குள்ள. சரியா? அதே மாதிரி ரைட் சைட்ல 10 இருக்கு, பாட்டம்ல வந்து 15, லெஃப்ட் சைட்ல வந்து 20 பிக்சலும் காட்டுப்பட்டிருக்கு. இப்படி நீங்க என்ன செய்யலாம்டா, ஒரு கிளாக் வைஸா வந்து நீங்க காட்டி கொள்றது மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஒன்று சொன்னா நீங்க என்ன செய்யலாம், இதை அப்ளை பண்ணலாம். நீங்க மார்ஜின் டாப், மார்ஜின் ரைட், மார்ஜின் லெஃப்ட் சொல்லி நீங்க தனித்தனியா காட்டுறதை விட
இப்படி ஒரே டைம் நீங்க நாளையும் என்ன செய்யலாம் காட்டையிலும் உங்களுக்கு இது என்ன செய்யும் ஒரே டைம் நாளையும் மாத்தினதான் இப்படி காட்டுங்க உங்களுக்கு டொப்பையும் அதே மாதிரி டாப் பாட்டமும் அதே மாதிரி ரைட் லெஃப்ட்டும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா மாத்த போறீங்கன்னு சொன்னா நீங்க ரெண்டு வேல்யூ டைப் பண்ண போதும் இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா டாப்புக்கும் பாட்டமுக்கும் 10 பிக்சல் காட்ட போறீங்க ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் 20 பிக்சல்ஸ் இப்படி ரெண்டையும் காண சரி ரெண்டு வேல்யூ காணிங்கன்னா முதலாவது வேல்யூ என்னத்தை டார்கெட் பண்ண மாட்டா டாப்பையும் பாட்டமையும் டார்கெட் பண்ணும் நீங்க ரெண்டாவது வேல்யூ இப்படி காணீங்கன்னு சொன்னா ரைட்டையும் லெஃப்டையும் வந்து டார்கெட் பண்ணும் விளங்கிட்டா ரெண்டு வேல்யூ மட்டும் டிஸ்பிளே பண்ணீங்கன்னு சொன்னா முதலாவது வேல்யூ டாப்பும் பாட்டமும் ரெண்டாவது வேல்யூ ரைட்டும் லெஃப்டும் 4 வேல்யூ டைப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாளையும் ஒரே கிளாக் வைஸா வந்து உங்களுக்கு என்ன செய்யும் காட்டுப்படும் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து டாப் அதே மாதிரி ரைட் அதே மாதிரி பாட்டம் அதே மாதிரி லெஃப்ட் அந்த ஆர்டருக்கு என்ன செய்யணும்னா அந்த வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணப்படும் இதை நான் சேவ் பண்றேன் சேவ் பண்ணது பாருங்க மேலே கீழே சரியா இருக்கும் அதே மாதிரி ரைட் லெஃப்ட்டும் 20 பிக்சல் வந்து காட்டுப்பட்டிருக்கு இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் செக் பண்ணி பாக்க நான் திருப்பி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டர் போயிட்டு திருப்பி அந்த பொடிக்குள்ள போயிட்டு என்ன செய்யறேன் அந்த ஹெட்டிங் போயிட்டு இப்போ நான் செக் பண்ணி பாக்குறேன் இவங்க பாருங்க இது பாருங்க டாப்பும் பாட்டமும் 10 வந்து காட்டுப்படுது அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டும் 20 காட்டுப்படுது அதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்கன்னா இதுக்குள்ள போயிட்டு திரும்ப நீங்க என்ன செய்றீங்கன்னா அண்டு பண்ணி திரும்ப பழைய கோடிங் வந்து கொண்டு வரேன் இதை சேவ் பண்ணி விடுறேன் இப்போ இதுல அவுட்புட்டை பாருங்க இந்த பாருங்க 5 10 15 20 செய்யுது அந்த கிளாக் வைஸ் ஆர்டர்ல வந்து அந்த வேல்யூ வந்து காட்டுப்படுது அப்ப இதுல நீங்க பாக்க பாருங்க நம்ம மார்ஜினை செலக்ட் பண்ண உடனே அதுல அவுட்புட் உங்களுக்கு மேல காட்டுப்படுது ஆரஞ்சு கலர்ல செலக்ட் பண்ணி நீங்க கிட்ட கொண்டு போனீங்க பாருங்க மேலே இருக்கிற கொஞ்சம் திக் லைன்ல வந்து காட்டுப்படுது அதாவது கொஞ்சம் மெல்லிசா இருக்கு ரைட் சைட் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு அதே மாதிரி கீழே பாட்டம் லைன் வந்து அதோட கொஞ்சம் பெருசு லெஃப்ட் லைனை பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசா இருக்கு இதுல வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுதுங்கிறத வந்து பார்த்துக்கொள்ளிடும் நீங்க மெனுவல ஓவர் ரைட் பண்ணீங்க சொன்னா இந்த கோடிங் நீங்க யூஸ் பண்ணுங்க சரிங்களா ரைட் இப்போ இதுல வந்து உங்களுக்கு பெரும்பாலும் அது எப்படி அந்த கிளாக் வைஸா போடுது அதே மாதிரி டாப் லெஃப்ட் வந்து நீங்க எப்படி இண்டிவிஜுவலா செப்பரேட்டா டார்கெட் பண்ணி கொடுக்கல நான் ஏற்கனவே மார்ஜின் பாட்டம் மட்டும் கொடுத்து நீங்க கொடுக்குற மாதிரியும் மார்ஜின் டாப் கொடுக்கலும் மார்ஜின் ரைட் கொடுக்கலும் மார்ஜின் லெஃப்ட் கொடுக்கலும் அதை நீங்க என்ன செய்யணும் ஒவ்வொன்றா தனித்தனியாக காட்ட வேண்டியிருக்கும் அதுக்கு நீங்க இந்த பாருங்க இந்த மார்ஜின் டாப் இருக்கு லெஃப்ட் ரைட்னா தனித்தனியா இருக்கு நீங்க டைப் பண்ணும் மேலே நீங்க டைப் பண்ணதால உங்களுக்கு சஜஷன்ல வரும் நீங்க உங்களுக்கு தேவைன்னு இதை நீங்க செலக்ட் பண்ணி மெனுவில் நீங்க என்ன செய்யலாம் ஓவர் ரைட் பண்ணி செஞ்சு கொள்ளுங்க மேலும் இது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா இருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க சரியானே ரைட் இப்போ அடுத்த கண்டென்ட் நான் மூவ் ஆகிறேன் சிஎஸ்எஸ்ல வித் அண்ட் ஹைட் வந்து நான் என்ன செய்யும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் அப்படிங்கிற விஷயத்த நான் பார்ப்போம் ரைட் இதை நான் சேவ் பண்றேன் இது ஓகே இப்போ எனக்கு செகண்ட் பேராகிராஃப் வந்து அதை அடிச்சு கொண்டு இருக்கேன்னு அது இருக்கிறது பரவாயில்ல ரைட் இதுக்குள்ள இருக்கிற மற்ற எல்லாத்தையும் வந்து போர்டு எல்லாத்தையும் நான் எடுத்து விடுறேன் இப்போ நான் என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ்ஷா இன்னொரு கோடிங்கை டைப் பண்றேன் சரிங்களா ரைட் இப்போ நான் என்ன செய்யறேன்டா இப்போ அடுத்த வந்து border முடிஞ்சு அடுத்து வந்து நான் என்ன செய்யறேன் பேக்ரவுண்ட்ஸ் அதே மாதிரி ஹைட் அண்ட் வித்தை வந்து நான் பார்க்க போகிறேன் அதெல்லாம் ஹைட் அண்ட் வித்துன்னு சொல்லி நான் போடுறேன் சரிங்களா ரைட் இப்போ இதுல பாருங்க ஹைட் அண்ட் வித்தை வந்து நான் சேஞ்ச் பண்றேன் இதுல பெஸ்ட்டுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு மட்டும் அப்ளை பண்றேன் அப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபுக்கு மட்டும் கிளாஸ் வந்து கால் பண்ணப்பட்டிருக்கு பார்த்தா விளங்க உங்களுக்கு இந்த பேராகிராஃப் மட்டும்தான் கால் பண்ணப்படும் இப்போ இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்டா பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் கொடுக்குறேன் பேக்ரவுண்ட் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர் வந்து நான் வந்து கொடுத்துக்கொள்றேன் சாக்லேட் கொடுத்துப்பேன் எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன நடக்குது ஒரு ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யறேன் பேடிங் வந்து நான் அப்ளை பண்றேன் பேடிங் வந்து ஒரு 12 பிக்சல் வந்து நான் போட்டுக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா விளங்கும் அந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட்ல இருந்து அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் மட்டும் எப்படி கொஞ்சம் உள்ளுக்காய் வருது பாத்தீங்களா அந்த பேக்ரவுண்ட்ங்கிற விஷயம் என்ன செய்ய வேண்டாம் ஃபுல்லா தான் எடுத்துக்கொள்ளுமா அதுல மார்ஜின் அதே மாதிரி அவுட்லைன் அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற பேடிங் ஏரியா அதே மாதிரி உள்ளுக்கு டைப் பண்ண போற கண்டென்ட் இந்த நாளையும் சேர்த்து தான் பேக்ரவுண்ட் கண்டென்ட் வந்து எடுத்து வச்சு கொண்டிருக்கு அப்படி எடுக்க போகல இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பேக்ரவுண்ட் கண்டென்ட்ல காட்டப்படுது அதே மாதிரி பேடிங்ல வந்து 12 பிக்சல் இருக்கு அவுட்லைன்ல இருந்து 12 பிக்சல் கொஞ்சம் என்ன செய்யுது உள்ளுக்காய் வந்து எனக்கு காட்டப்படுது அதே மாதிரி அடுத்த கண்டென்ட் வாரனா வந்து எனக்கு வித்து வந்து என்ன செய்யணும்டா வித்துன்னு சொன்னா ஒண்ணும் இல்லை இங்க பாருங்க இது நான் கொஞ்சம் பெருசாகி வைக்கணும் இது இப்படி இருக்குது நீங்க பாருங்க அப்போ உங்களுக்கு விளங்கும் பெருசாகினாலும் விளங்குங்க இது வந்து நான் 100 பிக்சல்னு கொடுக்குறேன் சரிங்களா கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன் இதுல பாருங்க நான் அப்படி கொடுக்க போகக்குள்ள எனக்கு அந்த குறிப்பிட்ட பரகிராஃப் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதெல்லாம் பரகிராஃப் வருது எனக்கு சரிங்களா இதே நீங்க வேற ஒரு கண்டென்ட் போட்டு டிப்டெக் கொடுத்துருந்தீங்க டிப்டெக் வந்து என்ன செய்ய மாட்டேன் அதுல வித் வந்து நான் கொடுக்கறதுக்கு மாதிரி காட்டப்படும் இப்போ இதுல வந்து நான் என்ன செய்யறேன்டா 100 பிக்சல் காட்டிக்கிறேன்
அப்ப எனக்கு வித்துங்கிறது உங்களுக்கு தெரியும் வந்து அகலத்தை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல அகலம் வந்து நான் கொடுக்குற அந்த கிளாஸ் வந்து எதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த அப்ளை பண்ற கண்டென்ட் அகலம் வந்து எனக்கு 100 பிக்சல் வந்து இருக்கணும்ங்கிறத வந்து நான் என்ன செய்றேன் கொடுத்திருக்கிறேன். அப்படி கொடுத்ததாலதான் எனக்கு என்ன நடக்குதுன்னா வித் வந்து அந்த 100க்கு வந்து என்ன செட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி காட்ட போக்குள்ள இந்த நான் டைப் பண்ணிக்கிற கண்டென்ட் என்ன செய்தேன்னா அகலத்தை 100 ஆக்கிட்டு உயரத்தை நான் டிசைட் பண்ணலைங்கிறதுக்காக என்ன செய்யுது அந்த கண்டென்ட் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர்ஸை இண்டிகேட் பண்ணிட்டு போகுது. இப்ப நான் என்ன செய்யறேன்டா உயரத்தை நான் எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்துறேன். சும்மா பாருங்க, ஹைட்டே வந்து நான் மாத்துறேன். ஹைட் வந்து 100 கொடுத்த உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குது? ஹைட் வித் வந்து 100 கொடுத்த உடனே அந்த கண்டென்ட் விட்டு மத்த கண்டென்ட் வெளியே வர கண்டென்ட் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இந்த இடத்துல நேரா போகுது. ஆனா என்ன நடக்குதுன்னா கலர் இல்லாம போயிட்டு இருக்கு. அப்ப கீழே இருக்கிற கண்டனும் மேல வந்துட்டு விளங்கிட்டா. இப்ப இந்த இடத்துல ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகிட்டு போகுது. இது வந்து பெர்ஃபெக்டான கோடிங் இல்ல. இதை எப்படி நாம அவாய்ட் பண்றதுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா நான் வழங்கப்படுத்துவோம் பாருங்க. ரைட், இப்ப நான் என்ன செய்யறேன்னா வித்துங்கிறத மட்டும் வச்சுக்கொண்டு ஹைட் எடுத்துக்கிறேன். ஹைட் வரல. இப்ப இதுல பாருங்க நான் அகலத்தை மட்டும் டிசைட் பண்ணிட்டு என்ன செய்யறேன், இந்த கண்டனை மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணி காட்டப்படுது. இப்ப அடுத்து வந்து இதுல நீங்க பிக்சல் மட்டும் காட்டாம பெர்சன்டேஜ்லயும் காட்டிடும். இப்ப நான் எப்படி செய்யறேன் 50% காட்டுறேன். உங்களோட பேஜ்ல சரியான ஹாஃபுக்கு என்ன செய்யணும்னு எடுத்துக்கொள்ளும். இப்ப நான் சின்னதாக்கி வைக்க போக்குள்ள இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா பேஜ் சரியா 2 ஹாஃபா பிரிச்சு கொண்டு அந்த ஹாஃப்ல என்ன செய்யுதுன்னா எனக்கு என்ன செய்யுது இந்த அவுட்புட் என்ன காட்டப்படுது. இதை நான் பெருசாகினதுக்கு பிறகு வர கண்டென்ட் ஹாஃப் என்ன செய்யும் எடுத்துக்கொண்டு காட்டப்படும். பெர்சன்டேஜ் கொடுக்குறதால ஒரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு இந்த கண்டனை வந்து சின்னது பெருசா ஆக்குறாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இங்க பாருங்க சின்னது பெருசா போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யும்டா அந்த கண்டென்ட் வந்து பெருசு சின்ன பாருங்க இது பெருசா போகலாம். அதுல ஹாஃபுக்கு எடுத்துக்கொள்ளும். சின்னதாக்கிட்டீங்கன்னா அதுல ஹாஃபுக்கு எடுத்துக்கொள்ளும். எந்த அளவுக்கு நீங்க அந்த பேஜ் வச்சு கொள்றீங்களோ அதுல ஹாஃபுக்கு சரி அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யணும் டிஸ்பிளே பண்ணப்படும். அப்படிங்கிற விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்ப எனக்கு ஓகே. இப்ப நான் நேரத்தோட இப்படி கொடுத்துருந்தானே 100 கொடுக்க போக்குள்ள நீங்க பெருசாக்கினீங்க என்ன நடக்குது பாருங்க. 100 பிக்சல் மட்டும் காட்ட போக்குள்ள என்ன பெருசாக்கினாலும் அது சேஞ்ச் ஆகாது. அது கண்டென்ட் அப்படியே தான் இருக்க போகுது. பிக்சல் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த கண்டென்ட் அப்படியே ஃபிக்ஸ்டா இருந்து கொள்ளும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க என்ன செய்றீங்க பெர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம லேட்டா படிப்போமா அதாவது ரிலேட்டிவ் யூனிட்ஸ் சொல்லி இருக்கு. நிறைய யூனிட்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது அதோட மார்ஜின்ஸ் பிக்ஸ் அது வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி அசைன் பண்றதுங்கிறது நம்ம லேட்டா யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஹைட் வித் மட்டும் பார்ப்போம். ரைட், இப்போ இதுல வித்தை வந்து கொடுத்துட்டு இப்போ அடுத்து நான் என்ன செய்யறேன்னா ஒட்டோங்கிறத வந்து நான் காட்டுறேன். ஒட்டோ கொடுத்து நான் செமிகோலன் போட்டு முடிக்கிறேன். இப்படி கொடுத்த ஒன்று பாருங்க. இப்ப சில நேரங்களில் கண்டென்ட் வெளியே போனால் என்ன செய்யும்டா அதுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அண்ட் வித்தை தானாகவே என்ன செய்யணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளும். இப்ப இந்த இடத்துல நான் வித்தை மட்டும் ஒட்டோ கொடுத்ததால கண்டென்ட் வெளியே போனாலும் அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அதுல அந்த அகலத்தை வந்து செட் பண்ணி வச்சுக்கொள்ளும். பெரும்பாலும் கொடுத்த நாட்கள் ஒட்டோவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒட்டோவை கொடுக்கறதால நீங்க என்ன செய்ய தேவையில்லைன்னா இப்ப பெருசு சின்னதாக்கினாலும் அந்த கண்டென்ட் வந்து என்ன நடக்குது பாருங்க. பெருசு சின்னதாக போகல நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை கொடுத்திருந்தாலும் அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள டைப் பண்ணிக்கிற விஷயம் அந்த பேக்ரவுண்ட் கலரோட அப்ளை பண்ணப்பட்டு காட்டப்படும். நீங்க அப்ளை பண்ணி நீங்க ப்ராக்டிகலா செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஏன் வந்து இந்த இடத்துல நான் ஒட்டோ கொடுத்துக்கிற கண்டென்ட் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். ரைட், அடுத்தது வந்து நான் காட்டுறேன் பாருங்க. ஒட்டோங்கிறத கொடுத்துட்டு மேக்ஸ் வித்துங்கிறத வந்து போடுறேன் கொடுத்துக்குவோம். இப்போ அடுத்தது பாருங்க ஒரு 150 எனக்கு காட்டுறேன். காட்டிட்டு பிக்சல் கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்றேன். சரிங்களா? பாருங்க இப்போ இதுல 150 பிக்சல் காட்ட போக்குல மேக்சிமம் நீங்க என்ன செய்யலாம் 150 வந்து என்ன செய்யலாம் கொடுக்கலாம். அதை விட நீங்க என்ன செய்யலாம்னா குறைக்கலும். இப்ப இந்த இடத்துல இதை விட நான் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுப்பேன். ஒரு 250 காட்டுறேன். 250 பிக்சல் போடுது நான் இப்படி கொடுக்குறேன். இதுல பாருங்க மேக்ஸ் வித்ன்னு சொன்னா ஆகக்கூடிய உயர்ந்த பட்சமா போகக்கூடிய அகலம் எந்த அளவுக்கு போயிடும்னு சொன்னா 250 பிக்சல் வரைக்கும் போகலாம். ஆனா அதை விட என்ன செய்யக்கூடாது பெருசாக போகக்கூடாது. ஆனா அதை விட நீங்க என்ன செய்யலாம் வித்தை வந்து சின்னதாக ஏழுமனு சொல்லி காட்டுறேன். இப்படி காட்டுறது அலைஞ்சு பாருங்களா. இப்ப சாரி இது வந்து பெருசாகி தானே. இப்ப இது பாருங்க இதை விட சின்னதாக்குறதுக்கு எனக்கு கண்டனுக்கு என்ன செய்யுது இல்லையா கீழே இருக்கிற பரகிராஃப் விடுது இல்லை. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா இதை வந்து கொஞ்சம் கூட்டுறேன். ஒரு 500 மாத்துறேன். ரைட், இப்ப பாருங்க இதை பாருங்க சின்னதாக போகல எனக்கு சின்னதாக பாத்தீங்களா. ஆனா பெருசாக போகல பாருங்க ஒரு கண்டனுக்கு அங்கால பெருசாகாது பாத்தீங்களா. உங்களுக்கு நான் விலங்கு நினைக்கிறேன் கொஞ்சம் விட பாருங்க. இப்ப பாருங்க நான் சின்னதாக்கிட்டேன். சின்னதாக போக்குள்ள எனக்கு என்ன நடக்குதுன்னா வேண்டிய மாதிரி சின்னதாக போல பாக்ஸும் சின்னதாகுது. இப்ப நான் கொஞ்சம் பெருசாகிறேன் பாருங்க. கொஞ்சம் பெருசாகிறது பிறகு அந்த பாக்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன் அட்ஜஸ்ட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் பெருசாகிறேன் அட்ஜஸ்ட் ஆகுது. ஆனா நல்லா பெருசாகிறேன். அந்த கண்டனை விட்டு அந்த 500 பிக்சலை விட கூடின உடனே என்ன நடக்குதுன்னா அந்த பாக்ஸ்ல கண்டென்ட் வந்து பெருசாகுது இல்லை விளங்குதா.
அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க லிமிட் பண்றீங்க. எந்த அளவுக்கு வேணாலும் சின்னதாக்கிடும். ஆனா பெருசு வந்து இவ்வளவு வரைக்கும் தான் நீங்க அது அகலத்தை கொண்டு போயிலும்னு சொல்லி மெக்ஸ் வித்ங்கிறத போட்டு நீங்க லிமிட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும் அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வரைக்கும் காட்டப்படும். இதை நீங்க ஒரு சில எஃபெக்ட காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்ப மொபைல் டிவைஸை பொறுத்து காட்ட போக்குள்ள உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொபைல் டிவைஸ் போக்குள்ள உங்களுக்கு அதுல எஃபெக்ட் வந்து ஒரு மாதிரி காட்டப்படணும். ஸ்கிரீனை காட்ட போக்குள்ள உங்களுக்கு நடுவில் ஒரு கெப் ஒன்று காட்டணும். ஒயிட் பேக்ரவுண்ட் காட்டினா உங்களுக்கு அந்த ஸ்கிரீனுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி அந்த இடத்துல வேற ஒரு கண்டென்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களாம்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு அந்த எஃபெக்ட்டுக்கு தான் வரும். நீங்க பேக்ரவுண்ட் கலர்ஸ் இல்லாட்டி வேற ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக வேண்டித்தான் இந்த மெக்ஸ் வித் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு விளங்குமா? கொஞ்சம் லேட்டாகி வரும். ரிலேட்டிவ் கண்டென்ட் சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் வரப்போக்குள்ள இந்த மெக்ஸ் வித்ங்கிற கண்டென்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம அதை யூஸ் பண்றோம்ங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மெக்ஸ் வித்ங்கிறத கவனமா வச்சுக்கொள்ளுங்க. நம்ம ஸ்கிரீன்ல சைஸ் அட்ஜஸ்ட் பண்ண போக்குள்ள அந்த கண்டென்ட் அந்த குறிப்பிட்ட லைனை விட சின்னதாக போக்குள்ள கன்சிடர் பண்ணப்படுது. ஆனா அதை விட பெருசாக போக்குள்ள என்ன செய்யுது அந்த பெருசாக கண்டென்ட் அதை விட பெருசாகுது இல்லை. மேக்ஸிமம் இந்த அளவு வரைக்கும் தான் போயிலுங்கிறத வந்து காட்டலாம். அதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம் மின்ங்கிறத வந்து கொடுத்து வைக்கலாம். விளங்குதா? மெக்ஸ் வித் மின் வித்னு சொல்லி இருக்கு. அந்த மின் வித் வந்து இந்த இடத்துல பொறுத்த மில்ல அதெல்லாம் நான் மெக்ஸ் வித்தை மட்டும் நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ரைட். அப்ப இந்த இடத்துல மெக்ஸ் வித்ங்கிறத வந்து நான் இப்ப டிலீட் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்ணி விடுறேன். இப்போதைக்கு உனக்கு கண்டென்ட் வந்து ஓகே சரிங்களா? ரைட். இப்ப இது ஓகே சரி. இது வரைக்கும் அவங்களுக்கு கிளியர்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கண்டென்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத பார்க்கணும். இது ஓகே தானே உங்களுக்கு? அந்த வித் எப்படி செட் பண்றது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி நம்ம செட் பண்ணணும், அதே மாதிரி இந்த பேரிங் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஓகேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வந்து நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த டவுட் இருந்தா கேளுங்களேன். ரைட். இப்போ அடுத்த கண்டென்ட் நான் வரேன். இப்போ வந்து இதுல கண்டென்ட் அப்படி இருக்கு இருக்கட்டும். ரைட். இப்போ இது ஒரு சைட்ல இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, எனக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கு தானே, அந்த பேராகிராஃப்ல பேக்ரவுண்டுக்கும் நான் வந்து ஒரு இமேஜ்னு கொடுக்கறதுக்கு பாக்குறேன். இமேஜ்னு ட்ரை பண்ணிடுமான்னு சொல்லி பாருமா. ரைட். இதுல பாருங்க பேக்ரவுண்ட் இமேஜ் நான் அப்ளை பண்றதுக்கு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்றேன். பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ்ங்கிற ப்ராப்பர்ட்டி நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒவ்வொரு ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி தான் இதுல காட்டப்படுது. இதுல மொசில்லா ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ண போக்குல இது வருது. நீங்க காமனா வந்து யூஆர்எல்ங்கிறது யூஸ் பண்ணிடலாம். இந்த யூஆர்எல்ங்கிறது நான் யூஸ் பண்றேன். ரைட். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எலுக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இமேஜை வந்து கால் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா பேக்ரவுண்ட் இமேஜ் கால் பண்ணிட்டேன். ஓகே. இதுல நீங்க பாருங்க டாட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் கனெக்ட் பண்ண போகல நீங்க டாட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுவீங்க. இமேஜ் போட்டு நான் பஸ்ங்கிற இமேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இருக்கிறதால இது கனெக்ட் பண்ணி விட்டு நான் சேவ் பண்றேன். இதுல பாருங்க அவுட்புட் இமேஜ்ல வந்து இதுக்குள்ள வந்து என்ன நடக்குது, அந்த கண்டென்ட் வந்து எனக்கு லொக்ட் ஆயிட்டு காட்டுப்படுது. இதுல கண்டென்ட் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யல செட் ஆகல. இப்ப நான் என்ன செய்யணும், அந்த இமேஜ் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்டா பேக்ரவுண்டுக்கும் ஒரு ஹைட் வந்து கொடுத்து கொள்ளணும். சரிங்களா? இப்ப இதுக்குள்ள ஒரு ஹைட் நான் செட் பண்றேன். ஹைட் வந்து ஒரு 500 பிக்சல்னு சொல்லி செட் பண்றேன். இதுல பார்த்த உடனே விளங்கு ஒரு 500 பிக்சல் வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு நான் ஒரு 300க்கு வரேன். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா நான் 300 டூ மச் தான், ஒரு 200 கொடுத்து பார்ப்போம். ரைட். இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இதுக்குள்ள நான் அந்த பஸ் வந்து ஒரு இமேஜ் தான் லோட் பண்ணேன். அந்த எம்டியான கண்டென்ட்களை என்ன செய்யுதுன்னா திருப்ப அந்த எம்டியான கண்டென்ட்லாம் வந்து திருப்ப பஸ்ஸை போட்டு வருது. அந்த கெப்பெல்லாம் வந்து திருப்ப பஸ்ஸை போட்டு ஃபீல் பண்ணுது. அதை அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா, பேக்ரவுண்ட் அந்த கோடிங் அந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணதுக்கு நீங்க வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட்னு சொல்லி ஒன்று பாருங்களா, பேக்ரவுண்ட் ரிப்பீட் கொடுத்துட்டு நோ ரிப்பீட்ங்கிற கோடிங் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க. ரிப்பீட் ஆகிற கண்டென்ட் வந்து என்ன செஞ்சிடும் மூடுபாட்டு. சரிங்களா? பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்காக நான் யூஸ் பண்ணது. ஹைட் வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஹைட் உங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற விஷயம் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிளியரா விளங்கணும்ங்கிறதுக்காக நீங்க என்ன செய்றீங்க, அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் ஹைட் மெனுவலா டிசைட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அந்த குறிப்பிட்ட கண்டென்ட்க்குள்ள இருக்கிறத நீங்க என்ன செய்றீங்க செட் பண்ண இயலாம இருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அது வந்து அந்த சரியான பாத் வந்து உங்களுக்கு காட்டுது இல்லை தானே. அப்ப அந்த இடத்துல நீங்க அப்படி கொடுக்க போக்குள்ள உங்களுக்கு சரியானது அந்த கண்டென்ட் செட் ஆகாம இருக்குங்கிறதுக்காக தான் நான் அந்த ஹைட்டை வந்து கொடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க அந்த ஹைட்டை கொடுக்காம இந்த இடத்துல நான் இன்னொரு ஆப்ஷனை யூஸ் பண்ண பாருங்க.
பேக்ரவுண்ட் சைஸுங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதில் பாருங்க, பேக்ரவுண்ட் சைஸை கொடுத்துட்டோம். ஒட்டோங்கிற ஆப்ஷன் இருக்கு. நான் அந்த ஒட்டோவை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணுறேன். ஒட்டோவுக்கு இது அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லை. பேக்ரவுண்ட் சைஸுக்கு போக்குல அந்த அந்த எழுத்துற சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கண்டென்ட் வந்து டிசைன் பண்ணப்படுது. அப்போ இந்த இடத்துல எனக்கு சரியான அவுட்புட் எனக்கு கிடைக்குது இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பேக்ரவுண்ட் சைஸை மெனுவில் தான் நீங்கள் மாற்ற வேண்டியிருக்கும். அப்போ நான் என்ன செய்யறேன்னா கண்டெய்னர் ஒன்று இருக்கிறேன், நான் அதை யூஸ் பண்ணுறேன். உள்ளடங்கி இருக்கிற அந்த அளவுக்கு என்ன செய்யணும், வரணுங்கிறத வந்து நான் டிசைட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கண்டெய்னர் கொடுக்க போகல நடக்குது பார்த்தீங்களா? அதாவது நீங்க உண்மையான பேக்ரவுண்ட் சைஸுக்கு நீங்க கொடுக்குற கண்டென்ட் வந்து என்ன செய்யுதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணப்படுது. அப்படி கொடுத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்ளை பண்ணப்படுறதுக்கு இதுவும் வந்து எனக்கு அது பெர்ஃபெக்டா வந்து அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லி பார்த்தா இல்ல. சரிங்களா? அப்ப இதுவும் எனக்கு அது செட் ஆகுது இல்லை. நான் என்ன செய்யறேன், ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி கொண்டு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கவருங்கிறத வந்து நான் என்ன செய்யறேன், கொடுத்துப்போம். கவர் அந்த கவரும் என்ன செய்யுதுன்னா ஃபுல்லா செட் ஆகுது. அப்ப நீங்க மெனுவில் அதை என்ன செய்ய வேண்டியிருக்கும், ஹைட் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க போட்டோஷாப்ல செப்பரேட்டா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து இந்த ஹைட் அண்ட் வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொண்டு வரணும். அப்படி கொடுக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப பாருங்க இந்த சைஸை நான் இப்ப எடுத்து வர்றேன். நீங்க ஹைட்டுங்கிறத வந்து மெனுவால நீங்க டிசைன் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க, பஸ் ரூம் ஹைட்டை பார்த்து 200 பிக்சல் சொன்னா 200 பிக்சல் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா? ரைட். வேற வழி இல்லை. நீங்க ஒன்று பேராகிராஃப்ல கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த ஹைட் பஸ்ல கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். பெரும்பாலும் பேக்ரவுண்ட் இமேஜ் எல்லாம் இப்படி நாம பெரும்பாலும் கொடுக்கறது இல்லை. அப்படி தேவைப்பட்ட நீங்க என்ன செய்யுங்க, இந்த எஃபெக்டை வந்து நீங்க கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட் ஆகுதுன்னு கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க, அந்த ரிப்பீட்டை வந்து கட்டாயம் நீங்க ஆஃப் பண்ணணும். ஏன் ரிப்பீட் வருதுன்னு சொன்னா அந்த கண்டென்ட் வந்து குறிப்பிட்ட ஸ்பேஸை தருது, அதனாலதான் ரிப்பீட் வருது. ரிப்பீட் அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஈக்குவல் நோ ரிப்பீட்னு சொல்லி காட்டி விட்டுருங்க. சரிங்களா? ரைட். இவ்வளவு தான் அந்த கண்டென்ட் வந்து நான் இமேஜ் வைஸா வந்து சொல்ல வேண்டிய விஷயம். பேக்ரவுண்ட் வைஸா நீங்க அப்ளை பண்ண போகல. சரிங்களா? வேற ஒரு கண்டென்ட் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க கேட்கலாம். யாருக்கு கேள்வி இருந்தா கேளுங்க, இல்லையா? ஓகே ரைட். இதுக்கப்புறமா இன்னொரு டாபிக் இருக்கு, அவுட்லைன் சம்மந்தமா பார்க்கணும். டைம் ஆல்மோஸ்ட் வந்து அப் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அந்த தொடங்கினால இப்படி வந்து 10:40 கிட்ட போகும். இதோட முடிச்சுக்கொள்வோம்னு நினைக்கிறேன். புரியுமா? ரைட், முடிச்சுக்கொள்வோம். அடுத்து வந்து இப்போ உங்களோட அடுத்த கிளாஸ் வந்து பெரும்பாலும் சாட்டர்டே அப்படி இல்லைன்னு சொன்னா சண்டே வந்து செட் பண்ணுவாங்க. சாட்டர்டே எனக்கு பாசிபிள் இல்லாத மாதிரி வேற ஒரு கிளாஸ் வந்து இருக்கிறேன். அப்படி பிரச்சனை இருக்கும்னு சொன்னா சாட்டர்டே கிளாஸ் வந்து உங்களுக்கு சண்டே நடக்குமா, எப்படியோ வீக்கெண்ட்ல தான் உங்களுக்கு நடக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீங்க ஓகேன்னு சொல்லியிருந்தீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு சண்டே பாசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே செய்வோமா? அப்படி சாட்டர்டே செய்யறேன்னு சொன்னா நான் ஏர்லியா வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். சாட்டர்டே மார்னிங்கும் இல்லாடி நூனுக்கு இடையில அவங்களுக்கு கட்டாயம் என்ன செய்வாங்க, எத்தனை மணி கிளாஸ்ங்கிறத வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி சாட்டர்டே கிளாஸ் இல்லைன்னு சொன்னா குரூப்ல மெசேஜ் போட மாட்டாங்க. இல்லாட்டி சண்டே மார்னிங் வந்து கிளாஸ் போடுவாங்க. சரியான கிளாஸ் இருக்குன்னு சொன்னா அந்த மார்னிங்கும், அப்படி இல்லைன்னு சொன்னா லஞ்சுக்கு இடையில உங்களுக்கு என்ன செய்வாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட், ஓகே. வேற இடத்துல பேசிருக்கா? எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமாம் சார், ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இப்ப இது வந்து கொஞ்சம் லாஜிக்கலான சின்ன சின்ன டிசைன் பார்த்தானே கொஞ்சம் போரா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆகி நீங்க கொஞ்சம் ப்ராக்டிக்கலா செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன கோடிங் எல்லாம் சேர்த்து தான் மொத்தம் என்ன செய்யும், ஃபைனலா பெரிய ஒரு விஷயத்தோட வரும். இதெல்லாம் வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான். சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அந்த கண்டென்ட் விஷயங்களை நான் சொல்லி கொண்டு வரேன். ஃபைனலா நீங்க என்ன செய்வீங்கன்னா மொத்தமா சேர்த்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட நீங்க ஜாயின் பண்ணி போகல. இப்போ உதாரணத்துக்கு பூஸ்டப் யூஸ் பண்ண போகல, நிறைய விஷயங்கள் வரும். அதோட இந்த சின்ன விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணி தான் கம்ப்ளீட்டா வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப அந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் கவனமா என்ன செய்யுங்க, சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பத்திலே பழைய வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப அறவே டச் இல்லாம போய் திரும்ப உங்களுக்கு திரும்ப நான் என்ன செய்ய மாட்டேன், பூஸ்டப் ஸ்டார்ட் பண்ண போகல புதுசா இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யுங்க, இந்த டைப் பண்ணிக்கிற விஷயங்களை கையாள தூரம் செஞ்சு பார்த்துக்கோங்க. உள்ளு போமாச்சும் உங்களுக்கு நினைவுல இருந்து கொள்ளும். அப்ப தொடர்ச்சியா பார்க்க போகல உங்களுக்கு தொடர்ச்சியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். இதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கொள்வோம். சரிங்களா? பேசுறதா பேசுங்களா, ஒண்ணுமில்ல தானே? ரைட், ஓகே. தேங்க்யூ. குட் நைட். பாய்.